Good evening, students. Welcome to the session. Sir, 2.7, 2.8 மட்டு எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. கண்ணன் இலசை. Sir, thank you. Today I got 90 marks. Sami. Sir, please teach me all the basic short form. Help me to complete the session. How to use Combook? Combook video எப்போ வரும்? கூடிய சீக்கிரம். Whether the live started? ஆமா சாமி, இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. Divya Sri, hi Sami. Harini Prasad, good evening Sami. Sugesh, good evening Sami. Hemant, good evening. Donisa, good evening. Hari Logesh, welcome Sami. Arulmani, welcome. Okay. Darshan, va Sami. Sarvanan, hi. ஓகே சாமி, ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் ராமேக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்து தான் மேக்ஸ் போடுற, ரொம்ப சந்தோஷம். குட் ஈவினிங் பிராய் வெங்கட். தமிழமுதன், ஹாய். ராம்குமார், வா ராம்குமார், எங்கே ரொம்ப நாளாக ஆளை காணோம். வெங்கடேஷ், வெல்கம் வெங்கடேஷ். வெல்கம் வெல்கம். மோகன்ராஜ், ஹாய். செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கட கட கடன்னு. Shall we start the session, dear students? Sir, I am Najiha. Welcome தங்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்குள்ள போயினீங்கன்னா ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குற டாபிக் ஓரியன்டா ஆன்சர் பண்ணி யூ டெஸ்ட் யுவர் மேக்ஸ் சப்ஜெக்ட் நாலேஜ் லெவல். ஓகே, எஸ். ஓகே சாமிகளா, செஷனுக்குள்ள போலாமா? போலாம், ரைட்? எஸ். இந்த சாப்டர்ல என்னென்ன கிரியேட்டட் சம்ஸ் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் வேணுமா? சொல்லுங்க. Do you want created sums 2 mark, 3 mark in this chapter? யாரை காணுமே, சொல்லலாம். ஹரிரோகித், ஹாய். மௌனிஸ், எஸ் சொல்லியிருக்கான். சொல்லுங்க. எஸ் சார், ஏங்க சார்? ஓகே, எஸ். கவனிங்க. இந்த கிரியேட்டட் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் இதெல்லாமே 90% தியரம் பேஸ்டாக தான் இருக்குது. ஓகே, அப்போ இந்த எக்ஸசைஸ், இந்த சாப்டர்ல இருக்கிற 3 மார்க் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எஸ், டுடே எஸ் வி ஆர் கிவிங் மோர் ப்ரிஃபரன்ஸ் டு என்னது பாருங்க, என்னது? கம்புக். கம்புக். ஓகே, எஸ். கம்புக்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 3 மார்க்ல 2 கிரியேட்டட் கொஸ்டின் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 1, prove that argument of z1 z2 equal to argument of z1 plus argument of z2. பேரு தான் பிரம்மாண்டமா இருக்கு, அதோட அர்த்தம் சிம்பிளா இருக்கு. ஆர்கியூமெண்ட்னா ஆங்கிள் குறிக்குது. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம்ல எழுதல, r into cos theta plus i sin theta. ஓகே, அந்த தீட்டாங்கிறத ஆங்கிள், ஆர்கியூமெண்ட். z1 இருக்கிற
ஆங்கிள் Z2 இருக்கிற ஆங்கிள் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணா அதோட ஆங்கிள் எப்படி இருக்குமாமா இந்த Z1 ஓட ஆங்கிள் Z2 ஓட ஆங்கிள் ஆட் பண்ண என்ன வருமோ அது சேமா இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க ஓகே ப்ரூஃப் குள்ள என்டர் ஆயிரலாமா எஸ் கவுனிங் லிசன் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நல்லா கவனிச்சுக்கோ ப்ரூஃப் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் போலார் ஃபார்ம் எழுதலாம் எந்த ஒரு போலார் ஃபார்மையும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதலாம் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பாயிண்ட் எழுதலாம் எந்த ஒரு பாயிண்ட்டையும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதலாம் ஓகே இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்னு Z1 இன்னொன்னு Z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால என்ன ஃபார்ம் r into cos theta plus I sin theta என்ன எழுதுற கரெக்ட்டா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலே r into cos theta plus I sin theta இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம் நமக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது Z1 Z2 அப்ப இது Z1 R1 theta 1 வித்தியாசப்படுத்திட்டோம் இது Z2 R2 theta 2 ஓகே மோர் தென் 1 இப்ப எப்படி ஒரு பாயிண்ட்னா xy ன்னு எடுப்போம் மோர் தென் 1 பாயிண்ட் வரப்ப x1 y1 x2 y2 ன்னு போயிட்டே இருக்கு அதே மாதிரி போலார் ஃபார்ம்னா r into cos theta plus I sin theta ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரங்காட்டி இங்க R1 அங்க R2 இங்க ரெண்டு theta 1 அங்க ரெண்டு theta 2 அவ்வளவுதான் நல்லா கவனிங்க இப்போ நமக்கு என்ன வேண்டும் பாருங்க ஆங்கிள் வேணும் இந்த Z1 ல இருக்கிற ஆங்கிள் ஆங்கிள் என்னது ஆர்குமெண்ட் Z1 ல இருக்கிற ஆங்கிள் ஆர்குமெண்ட் என்னது ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 னா அந்த Z1 ல இருக்கக்கூடிய ஆங்கிள் Z1 ல என்ன ஆங்கிள் இருக்குது theta 1 அம்பிடுத்த ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 னா அந்த Z2ங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கிற ஆங்கிள் அப்ப அங்க என்ன ஆங்கிள் theta 2 yes that's all இப்போ பாருங்க Z1 ல இருக்கிற ஆங்கிள் எடுத்து எழுதியாச்சு Z2 ல இருக்கிற ஆங்கிள் எடுத்து எழுதியாச்சு இப்போ Z1 Z2 ல இருக்கிற ஆங்கிள் வேணும் அப்ப முதல்ல Z1 Z2 கண்டுபிடிச்சா தான Z1 Z2 ல இருக்கிற ஆங்கிள் எடுத்து எழுத முடியும் புரியுதா Z1 எடுத்துறோம் அதுல ஆங்கிள் எழுதியாச்சு Z2 எடுத்துட்டா இப்ப RHS க்கு நாம ஃபேவர் பண்ணிக்கிறோம் இப்ப LHS க்கு ஃபேவர் பண்ணலாம் முதல்ல Z1 Z2 எழுதிட்டு அப்புறம் ஆர்குமென்ட் அப்புறம் Z1 into Z2 சொல்லுங்க பாருங்க who is Z1 R1 into cos theta plus I sin theta நல்லா கவனிங்க ரியல் பார்ட் cos இமேஜரி பார்ட் sin இருந்தா cos sin க்கு பதிலா e இது எக்ஸைஸ் உடைய கான்செப்ட் உடைய டெக்னிக்ஸ் இங்க வர்ற யூலருடைய மகிமை ரியல் பார்ட் cos இமேஜரி பார்ட் sin இருந்தா cos sin க்கு பதிலா e நடுவுல என்ன இருக்கு பிளஸ் i அப்ப அது பவர்ல எழுதிக்கோ ரெண்டு ஆங்கிள் என்னது theta 1 அதே பவர்ல எழுதிக்கோ அவ்வளவுதான் இப்ப Z1 எழுதியாச்சு பக்கத்துல என்ன இருக்கு Z2 into Z2 Z2 சொல்லுங்க R2 into real part cos imaginary part sin இருந்தா இந்த cos sin க்கு பதிலா e நடுவுல பிளஸ் i இருந்தா பவர்ல பிளஸ் i ஆங்கிள் ரெண்டு theta 2 பவர்ல theta 2 இப்போ equal to R1 R2 ஜோடி எழுதிக்கலாம் எட்டாம் கிளாஸ் ஃபார்முலா a பவர் m into a பவர் n என்ன ஃபார்முலா a பவர் m plus n பாருங்க a பவர் m into a பவர் n னா a பவர் m plus n அதாவது I theta 1 plus I theta 2 அதுல I காமன் எடுத்துக்கிறோம் அப்போ Z1 into Z2 equal to R1 R2 into இங்க பாருங்க அப்ளை என்ன பண்ணோம் ரியல் பார்ட் cos இமேஜரி பார்ட் sin இருந்தா அதுக்கு பதிலா e இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல போறோம் e க்கு பதிலா ரியல் பார்ட் cos இமேஜரி பார்ட் sin பாரு பிளஸ் i இருந்துச்சு அதனால பவர்ல பிளஸ் i பவர்ல பிளஸ் i க்கு அதனால பிளஸ் i அங்க ஆங்கிள் theta 1 இருந்துச்சு பவர்ல theta 1 அங்க பவர்ல theta 1 plus theta 2 அப்ப ஆங்கிள் என்ன வரும் theta 1 plus theta 2 எஸ் சிம்பிள் டெக்னிக் இது ஏன் வந்து எப்படி வந்துச்சுன்னு ராம் மேக்ஸ்குள்ள சொல்லி இருக்கிறேன் இப்ப சந்தேகம் வந்தா ரிவர்ஸ்ல போங்க I இல்லா டேர்ம் cos I யோட கொஷன் sin அப்ப ரியல் பார்ட் cos இமேஜரி பார்ட் sin வந்தா cos sin க்கு பதிலா e நடுவுல பிளஸ் i இருந்தா பவர்ல பிளஸ் i ரெண்டுலயும் சேம் ஆங்கிள் இருக்குது theta 1 plus theta 2 அப்ப அதத்தான் பக்கத்துல மல்டிப்ளிகேஷன்ல வரும் சார் டிஃபரண்ட் ஆங்கிள் வருமா சத்தியமா வராது போலார் ஃபார்ம்ல r into cos theta plus I sin theta ஆங்கிள் ரெண்டு சேமா தான் இருக்கு மாறி மாறி வந்தா போலார் ஃபார்மே கிடையாது ஓகே
இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இந்த நொட்டேஷன் தெரிஞ்சிச்சா காஸ் சைனுக்கு பதிலா இ, நடுவுல பிளஸ் ஐனா பிளஸ் ஐ, மைனஸ் ஐனா மைனஸ் ஐ. அப்ப ரெண்டு ஆங்கிள் சேம் ஆக்குற ஆங்கிள் ஒரு வாட்டி எழுதிக்கணும். காஸ் சைனுக்கு பதிலா இ, நடுவுல பிளஸ் ஐனா பிளஸ் ஐ, மைனஸ் ஐனா மைனஸ் ஐ, பவர்ல பிளஸ் ஐ, அதனால பவர்ல பிளஸ் ஐ. ஆங்கிள் ரெண்டு தீட்டாட்டு ஒரு ஆங்கிள் எழுதிக்கணும். பாருங்க ரிவர்ஸ்ல போய் பாருங்க. காஸ் சைனுக்கு பதிலா இ, நடுவுல பிளஸ் ஐ, அதனால ஐ. ரெண்டு ஆங்கிள் தீட்டா 1 பிளஸ் தீட்டாட்டு ஒரு ஆங்கிள் 1 எழுதிட்டேன். இல்ல அங்கிருந்து இங்க வாங்க, எப்படி காஸ் சைன் பதிலா இ, அதே மாதிரி ஈக்கு பதிலா காஸ் சைன், மேல ஐனா பிளஸ் ஐ, ஆங்கிள் தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2 ரெண்டுலயே எழுதியாச்சு. எஸ். இப்போ இங்க பாருங்க, Z1 ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 என்னது? Z1 ல இருந்த ஆங்கிள் தீட்டா 1. ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 னா Z2 ல இருந்த ஆங்கிள், Z2 ல இருந்த ஆங்கிள் என்னது? தீட்டா 2. அதே மாதிரி இப்போ அடுத்த லைன்ல சொல்றீங்களா, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2, அதாவது Z1 Z2 ல இருக்கக்கூடிய ஆங்கிள். ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 னா Z1 into Z2 ல ரிசல்ட்ல வரக்கூடிய ஆங்கிள். பாருங்க இதான Z1 into Z2 இல்ல வரக்கூடிய ஆங்கிள் என்னது? தீட்டா 1 plus தீட்டா 2 ரெண்டுலயும் சேமா இருக்குது. ஒரு ஆங்கிள் எழுதுனா போகுது, தீட்டா 1 plus தீட்டா 2. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 into Z2 equal to, இங்க பாருங்க இது தீட்டா 1 அது தீட்டா 2. ப்ரீவியஸ் பேஜ் என்ன சொல்லுது? தீட்டா 1 னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1, தீட்டா 2 னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. அப்ப தீட்டா 1 னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1, நடுவுல இருக்கிற பிளஸ் அப்படியே. தீட்டா 2 னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. hence proved. எஸ். இது ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தா கூட, ஏன்னா கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த எக்ஸசைஸ்க்குள்ள போற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்த ப்ரூஃப் கவனிச்சு ட்ரை பண்ணி கவனிச்சு புரிஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்த ப்ரூஃப்குள்ள போயிடலாமா? நெக்ஸ்ட் second one, prove that argument of Z1 by Z2 equal to argument of Z1 minus argument of Z2. proof. அதாவது log மாதிரி, log AB னா log A plus log B ன்னு பிரிக்கலாம், log A by B னா log A minus log B ன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஆர்குமெண்ட் பிரிக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 plus Z2, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 into Z2, ப்ராடக்ட் இருந்தா அடிஷன்ல பிரி, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 plus ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. இப்படி கோசன்ட் டிவிஷன்ல இருந்தா சப்ராக்ஷன் பிரியும், ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 minus ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. இங்க கொடுத்துருவாங்க where Z1 and Z2 are two complex numbers and Z2 not equal to 0 ன்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா டினாமினேட்டர் வரப்ப not equal to 0 ன்னு क्वेश्चनல மென்ஷன் பண்ணிடுவாங்க. கவனிங்க, இப்போ உங்களால ஈஸியா சொல்ல முடியும். பாருங்க, see the RHS, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, ஒன்னு Z1 இன்னொன்னு Z2. அப்ப Z1 என்னது? R1 into cos theta 1 plus I sin theta 1. Z2 என்ன எடுக்கலாம்? R2 into cos theta 2 plus I sin theta. ஏங்க சார் போலார் ஃபார்ம் எடுத்து செய்றீங்க, போலார் ஃபார்ம் இல்லாம செய்ய முடியாதா? எப்படி செய்ய முடியும்? ஆர்குமெண்ட்னா ஆங்கிள், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆங்கிள் பத்தி பேசுறது போலார் ஃபார்ம் மட்டும்தான். சோ வேற வழி இல்ல, யூ should approach only in polar form, no other option. எஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? Z1 ல இருக்கக்கூடிய ஆங்கிள் இதுதான Z1, இதுல இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது? தீட்டா 1. பார் ரெண்டுமே சேம் ஆங்கிள் போட்டுக்கோங்க, தீட்டா 1. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 னா Z2 ல இருக்கக்கூடிய ஆங்கிள், Z2 ல என்ன ஆங்கிள் இருக்குது? தீட்டா 2. எஸ். அடுத்தது Z1 by Z2 கண்டுபிடிக்கலாம். கவனிங்க, மேல Z1 னா பாருங்க R1 into cos, ரியல் பார்ட் cos, இமேஜரி பார்ட் sin இருந்தா cos சைனுக்கு பதிலா E, நடுவுல என்ன இருக்கு? பிளஸ் ஐ, அப்ப பவர்ல பிளஸ் ஐ. ஆங்கிள் ரெண்டு என்னது? தீட்டா 1, அப்ப தீட்டா 1. இத டிவைடட் பை, இங்க பாருங்க, இது டிவைடட் பை Z2 பாருங்க R2 into cos சைனுக்கு பதிலா E, இங்க பிளஸ் ஐனா பவர்ல பிளஸ் ஐ, ஆங்கிள் ரெண்டும் சேம், அப்போ ஒரு தீட்டா 2. இப்ப அடுத்தது ஈக்குவல் டு R1 by R2 into
திரும்ப 8ஆம் கிளாஸ் ஃபார்முலா a power m into a power n னா a power m plus n, a power m by a power n னா a power m minus n. அப்போ I theta 1 minus I theta 2, I காமன் எடுத்தீங்கன்னா theta 1 minus theta 2. இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். Z1 by Z2 equal to R1 by R2 into, you know how to expand E. cos sin க்கு பதிலா E, அதே மாதிரி E க்கு பதிலா cos sin. பாருங்க பவர்ல பாருங்க பிளஸ் ஐயா மைனஸ் ஐயா, ஐனா பிளஸ் சைன் அர்த்தம். அப்ப ஐ சைன் பக்கத்துல பிளஸ் ஐ. ஆங்கிள் என்னது தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2. எஸ். இப்போ Z1 by Z2 கண்டுபிடிச்சாச்சு போலார் ஃபார்ம்ல. அப்ப அதுல தாராளமா ஆங்கிள் எடுத்து எழுதிக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 by Z2 என்ன அர்த்தம்? Z1 by Z2 ல இருக்கக்கூடிய ஆங்கிள் இதுதான Z1 by Z2. இதுல இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2. அடுத்த லைன். அப்ப ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 by Z2 ஈக்குவல் டு பாருங்க who is theta 1, argument of Z1 minus theta 2, who is theta 2, argument of Z2. Yes, hence proved. Yes. Okay. Samila okay va? Is it okay dear students? நம்ம நல்ல good evening பார்க்கவி. Okay சாமி. ஏ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது 3 மார்க் சம். Yes. நான் ஹெட்டிங்கே 3 மார்க் தான் சொன்ன சிரஜ். I have come books are how to use that and get centum. நான் கைட் பண்ற சாமி. யாம் இருக்க பயமேன். கம்புக்கு பத்தி இப்பதான் அக்கு வேற ஆணி வேற அலைசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிற மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, 2 மார்க் எப்படி கேட்டிருக்கிறா, 3 மார்க் எப்படி கேட்டுக்கிறா, 5 மார்க் எப்படி இருக்குது, 1 மார்க் எப்படி இருக்குது, எந்த ஸ்கீம் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி கொடுத்துருக்கிறா. சும்மா அறகுறையா தெரிஞ்சுட்டு வந்து உங்க முன்னாடி உடான்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. தெரியலனா அதை பத்தி நான் பேசவே மாட்டேன். 1% திருப்தி இல்லைனா கூட ஒரு வீடியோக்குள்ள நான் என்டர் ஆக மாட்டேன். எஸ், தட் இஸ் மை நேச்சர். சத்தியமா நம்ம இன்னும் 1000 போய் சொல்லி 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் தாராளமா வர வச்சுக்கலாம் ராம் மேக்ஸ்ல. இது இம்பார்ட்டன்ட், அது இம்பார்ட்டன்ட், இது ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லி டெய்லி உங்ககிட்ட நிறைய பொய் பேசி 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் மேலேயே நான் வர வச்சுப்பேன். எஸ், அது அல்ல என் நோக்கம். கான்செப்ட் கூட சம் கொடுக்கணும். ஒரு விஷயம் மனசுக்கு சரின்னு பட்டா மட்டும்தான் வீடியோ பண்ண ஆரம்பிப்பேன். ஆமா சாமிங்களா? எஸ், நிஜமா சத்தியமா. அடுத்தது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது ஸ்கிரீன்ஷாட்டாவது எடுத்துக்கோங்க. ஓகே சாமிங்களா? இதெல்லாம் புக்ல பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு கொடுத்து வச்சிருப்பானுங்க. மேக்ஸே மறக்கிற அளவுக்கு சுத்தி வளைச்சு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். எஸ், டேக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. எஸ், 2 3 மார்க் தான் கிரியேட்டட். இப்போ கிரியேட்டட் 2 மார்க் போயிடலாம். ஸோ வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஹெட்டிங்? கிரியேட்டட் 2 மார்க். இப்படி கேட்டேன்னா கடுப்பா சாமி. சார் இப்படி எதுனா மார்க் கொடுப்பாங்களா கொடுப்பாண்டான்னு. மார்க் கொடுக்காம தான் எதுக்கு சாமி போர்டில் நடத்துறேன்? அதை புரிஞ்சுக்கோ. சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, நம்ம யூடியூப் சேனல் மெத்தட் எடுத்து எழுதுனா அடிச்சுட்ருவாங்க. எஸ், அவங்க பொறாமையில் அப்படி பண்றாங்க. சத்தியமா சொல்றேன், அதுக்கு பேர் தான் பொறாமை. தப்பு. நான்ல என் கிளாஸ் பசங்கிட்டே சொல்ல, எங்க வேணா டியூஷனுக்கு போங்கடான்னு சொல்லுவேன். ஏன்னா நானும் டியூஷன் சென்டர் வச்சிருக்கேன். எந்த மெத்தட் வேணா எழுதுறா, கரெக்டா தான் நான் மார்க் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். எஸ், அட நிஜமா. அதை விட்டுட்டு நான் சொன்ன மெத்தட் தான் போடணுங்கிறதெல்லாம்
எல்லாம் ஒரு அறவேக்காடுக்கு பேசுகிற டைலாக்ஸ். சாரி டு சே தட். எஸ், எங்கள் கம்யூனிட்டி திட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஆர்கியூமெண்ட்னா ஆங்கிள் தான் சொன்னேன். ஆர்கியூமெண்ட்னா ஆங்கிள் மட்டும்தான் வரும். ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z1னா Z1ல இருக்கிற ஆங்கிள்னு அர்த்தம். ஓகே. சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, பெருந்தன்மையா இருப்பாங்க, எந்த மெத்தட் வேணா போட்டுக்கங்க, அது 10ல் ஒருத்தங்க தான் இருப்பாங்க. அது மெயினா லேடி ஸ்டாஃப் எல்லாம் இருந்தாங்கன்னா போதும், அவங்க சொல்ற மெத்தட் தாண்டி செஞ்சாலே அடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் வருவாங்க. ஐ எம் நாட் பிளேமிங், திஸ் இஸ் த ஃபேக்ட். சில உண்மைகள் கசக்கும், பட் ஏத்துக்கணும். ஓகே. அடுத்தது 2 மார்க். 2 மார்க் கிரியேட்டட். ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நிறைய கிரியேட்டட் இருக்குது, பூரா தியரம்ஸ். Do you want first chapter creators tomorrow? சொல்லுங்க சாமிகளா. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்கச்சக்கமான தியரம்ஸ் இருக்குது, கிரியேட்டட் தியரம்ஸ். அதோட ப்ரூஃப்ஸ் வேணுமா? சிம்பிளா வேணுமா? சந்துரு ஃபர்ஸ்ட் ஆளா எஸ்ன்ட்டா? எங்க சார் உங்க டைப்? ஓகே சாமி, ரொம்ப சந்தோஷம். எஸ், ஓகே. அப்ப நாளைக்கு ஹெட்டிங்கே கொடுத்துட்டா, கம்புக் கிரியேட்டட் 2 மார்க்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்துட்றேன். எத்தனை கிரியேட்டட் 2 மார்க் இருக்குதுன்னா, ஒட்டுமொத்த 12 சாப்டர்லையும் சேர்ந்து, நல்லா கவனிங்க, 12 சாப்டர்லையும் சேர்ந்து மொத்தம் எத்தனை 2 மார்க் இருக்குது அப்படின்னா கிரியேட்டட்ல, ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 12 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 2 மார்க் இருக்குது. அந்த 25 2 மார்க்ல 1 2 3 4 5, அதுல 5 வந்து டெஃபினிஷன். 25ல 5 டெஃபினிஷன், 20 2 மார்க் கிரியேட்டட் 2 மார்க். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 2 4 6 இருக்குது, 6 5 இருக்கு. மாடுலஸ் z பவர் n ஈக்குவல் டு மாடுலஸ் z த ஹோல் பவர் n. அதை 2 மார்க்ல கொடுத்து வச்சுக்கிறான கிரியேட்டட்ல. ஓகே, வாய்ப்பே இல்லை. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 5 2 மார்க் இருக்குது. இப்போ 5 2 மார்க்கையும் பார்த்துடலாம். ஓகே, எஸ், கிரியேட்டட் 2 மார்க். கொஸ்டின் நம்பர் 1, prove that modulus z equal to modulus z bar. Yes. Proof. z ஏதாவது பொதுவா அசியூம் பண்ணிக்கலாம். let z equal to x plus iy. இல்ல சார், நான் a plus ib னே அசியூம் பண்ணிக்கிறேன். அசியூம் பண்ணிக்க யாரு வேண்டானா? எஸ், z. z bar சொல்லுங்க. அங்க z bar மாடுலஸ் z, ஃபர்ஸ்ட் மாடுலஸ் z கண்டுபிடிச்சுக்கலாம். மாடுலஸ்னாலே தெரியும்லோ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட் ஸ்கொயர். ஜெட்ங்கிறது எது? இது. இதுக்கு என்ன வேண்டும்? மாடுலஸ் வேண்டும். மாடுலஸ் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட், ஐ இல்லாத டேர்ம் என்னது? எக்ஸ், ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட் ஸ்கொயர். மாடுலஸோட ஃபார்முலாவே அதுதான். மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட்னா ஐயோட கொஷன் y ஸ்கொயர். ஈக்குவேஷன் நம்பர் 1. LHS ஓவர் யுவர் ஆனர். RHS z பார் கண்டுபிடிச்சு அப்புறம் அதுக்கு மாடுலஸ் வேணும். z பார். பார்னா தெரியும்ல, காஞ்சுகேட். z பார்னா என்னது? z க்கு காஞ்சுகேட் எடுக்கணும். காஞ்சுகேட் அப்படின்னா ஐ வர டேர்மை மட்டும் சைன் மாத்தணும், மீதி அப்படியே இருக்கிறத உள்ளபடி எழுதிக்கணும். எங்க z? இதுதான் z. இந்த z-க்கு என்ன வேணும்? காஞ்சுகேட். பார்னா காஞ்சுகேட். காஞ்சுகேட்னா என்னது? காஞ்சுகேட்னா ஐ வர டேர்ம் மட்டும் சைன் மாத்து, மீதி அப்படியே எழுதிக்கோ. இதுல ஐ இல்ல, அப்ப அதை அப்படியே எழுதிக்கோ. ஐ வர டேர்ம் பிளஸ் ஐஒய்னா மைனஸ் ஐஒய். இதுதான் z பார். இப்போ இந்த z பார்க்கு என்ன வேணும்? RHS என்ன சொல்லுது? மாடுலஸ். இந்த z பார்க்கு மாடுலஸ்.
மாடுலஸ்னால என்ன ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ரியல் பார்ட்னா எக்ஸ் அதுக்கு ஒரு ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் இமேஜரி பார்ட்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்னது மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இப்போ சொல்லுங்க ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் ஒன்னா பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஒன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க கீழே எழுதிக்கங்க ஃப்ரம் 1 and 2 பாருங்க மாடுலஸ் z ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மாடுலஸ் z பார்னால ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு என்னது ஈக்குவல் ஃப்ரம் 1 and 2 மாடுலஸ் z ஈக்குவல் டு மாடுலஸ் z பார் ஹென்ஸ் ப்ரூவ்டு ஆம்பிட்டு தான் 6 நிமிஷத்துல ஒரு 2 மார்க் எழுதி மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே yes next question number 2 prove that இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெச்சுக்கோ சாமிகளா prove that modulus z1 into z2 equal to modulus z1 into modulus z2 yes இந்த சம் ரெண்டு மூணு மெத்தட்ல செய்யலாம் எஸ் ஏதாவது ரெண்டு மெத்தட் சொல்லுங்க சார் z1 க்கு ஏதாவது அஸ்யூம் பண்ணிக்கோ a plus ib z2 க்கு ஏதாவது அஸ்யூம் பண்ணிக்கோ c plus id அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வா மாடுலஸ் எடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் z1 க்கு ஒரு மாடுலஸ் z2 க்கு ஒரு மாடுலஸ் வந்த ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி from 1 and 2 hence proved அது ஒரு மெத்தட் அது ஒரு மெத்தட் ஓகே இன்னொரு மெத்தட் போலார் ஃபார்ம்ல எழுதலாம் கவுனிங்க எந்த மெத்தட்ல வேணா போடலாம் சாமிங்களா எனக்கு தெரிஞ்சு 3 மெத்தட் இருக்கு அது ஒரு மெத்தட் சிம்பிளஸ்ட் மெத்தட் z1 னா அப்ளை எப்படி x plus iy ன்னு அது மாதிரி a plus ib z2 னா c plus id அந்த மெத்தட்லயும் என்ன பண்ணலாம் ப்ரோசீட் பண்ணலாம் இல்லைங்க சார் 3 மார்க் அப்ளையா போட்டீங்களா அதே மெத்தட்ல செய்யலாமா எஸ் அதே மெத்தட்லயே சொல்லித்தரேன் இது ஒரு மெத்தட் இதுக்கு அப்புறம் வேற மெத்தட் இருக்குது எஸ் என்னன்னு அஸ்யூம் பண்ணுவோம் z1 என்னன்னு அஸ்யூம் பண்ணுவோம் r1 into cos theta plus I sin theta ஏன்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மெத்தட் z2 r2 into cos theta 2 plus I sin theta 2 z1 க்கு என்ன வேணும் மாடுலஸ் பாருங்க ஆர்குமெண்ட்னா என்ன சொல்லி கொடுத்த அந்த போலார் ஃபார்ம் குள்ள இருக்கிற ஆங்கிள் theta 1 மாடுலஸ் என்னது ரியல் பார்ட் காஸ் இமேஜரி பார்ட் சைன் வரப்ப அந்த வெளியில இருக்கிறது r1 அதான் இது z2 சோ மாடுலஸ் z2 சொல்லுங்க காஸ் சைன் வரப்ப வெளியில என்ன இருக்குது r2 அதாங்க மாடுலஸ் சார் இல்லைங்க சார் எனக்கு நேர்மையா சார் வேணும் நேர்மையா சொல்லி தரேன் கவுனி z equal to r into cos theta plus I sin theta எங்க இதுக்கு யாரா சொல்லுங்க ஷார்ட்கட் சொல்லுங்க who is modulus z சொல்லுங்க யாரா சொல்லுங்க பாருங்க ரியல் பார்ட் காஸ் இமேஜரி பார்ட் சைன் வரப்ப வெளியில என்ன இருக்குதோ அதான் மாடுலஸ்ங்கிறது ஷார்ட்கட் சோ வாட் இஸ் மாடுலஸ் z of ஷார்ட்கட் anybody else yes z2 னு போட்ட சாமி வீரபாண்டி yes r அருமை r சார் எனக்கு நேர்மையா தான் சார் வேணும் எஸ் நேர்மையா சொல்றேன் r உள்ள கொண்டு போ r cos theta plus ir sin theta மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம் மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட் ஸ்கொயர் ரியல் பார்ட் i இல்லா டேர்ம் r cos theta ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜரி பார்ட் i உடைய கோஎஃபிஷியன்ட் i உடைய கோஎஃபிஷியன்ட் என்னது r sin theta கண்டுபிடிங்க ஸ்கொயர் உள்ள கொண்டு வாங்க r ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta பிளஸ் ஸ்கொயர் உள்ள கொண்டு வாங்க r ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta ரூட்டுக்குள்ள r ஸ்கொயரை காமன் எடுங்க ஏன்னா ரெண்டுலயும் r ஸ்கொயர் இருக்குது cos ஸ்கொயர் theta பிளஸ் sin ஸ்கொயர் theta ட்ரிகனாமெட்ரி என்ன சொல்லுது cos ஸ்கொயர் theta பிளஸ் sin ஸ்கொயர் theta னா 1 into r ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் r எஸ் எத்தனை லைன்
எத்தனை லைன் எக்ஸ்ட்ரா? 1 2 3 4 5 6 லைன் எக்ஸ்ட்ரா. இப்படித்தான் நேர்மையா ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, சிம்பிள் தானே. இது வெளியில இருக்கிற எல்லாத்துக்கும் முடியாது. போலார் ஃபார்ம்ல இருக்கிறப்போ ரியல்குள்ள காஸ், இமேஜரிக்குள்ள சைன் வர்றப்போ வெளியில யார் இருக்கிறாங்களோ அதுதான் மாடுலஸ். அதுக்கு என்ன சார் சாட்சி? இதுதான் மிகப்பெரிய சாட்சி. எஸ், பாருங்க, நான் சிம்பிளா சொன்ன மாடுலஸ் எட்னா ஆறுன்னு இல்லன்ட்டு ஆறு உள்ள கொண்டு போய் மாடுலஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை சிம்பிளை பண்றப்போ காஸ் ஸ்கொயர் சைன் பிளஸ் சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எது வந்தாலும் 1 ஆயிரு. அப்ப ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல். அந்த ஷார்ட் கட்டை நான் சிம்பிளா வெளியில இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா சாமிகளா? எஸ், ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. ஏன் அப்படி எழுதுங்கிறது. ரைட்டா? இப்போ நமக்கு என்ன வேணும்? Z1 Z2 வேணும். Z1 சொல்லுங்க. who is Z1? R1 into cos சைனுக்கு பதிலா E, ரியல் பார்ட் காஸ், இமேஜரி பார்ட் சைன் வரப்போ காஸ் சைனுக்கு பதிலா E, நடுவுல பிளஸ் ஐ பவர்ல. ரெண்டுலயும் ஆங்கிள் என்னது? θ1. அப்புறம் இன்டு பாருங்க, இன்டு Z2 சொல்லுங்க. R2 இன்டு காஸ் சைனுக்கு பதிலா E, நடுவுல பிளஸ் ஐ, ரெண்டுலி ஆங்கிள் θ2. R1 R2 பக்கத்துல எழுதிக்கலாம். 8ஆம் கிளாஸ் ஃபார்முலா a பவர் m இன்டு a பவர் n னா a பவர் m பிளஸ் n. I θ1 பிளஸ் I θ2, I காமன் எடுத்துட்டோம்னா θ1 பிளஸ் θ2. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. R1 R2 இன்டு ஈக்கு பதிலா காஸ் சைன், டிட் ஃபார் டேட். காஸ் சைனுக்கு பதிலா ஈனா அப்போ ஈக்கு பதிலா காஸ் சைன், ஐனா பிளஸ் ஐ, n ஆங்கிள் θ1 பிளஸ் θ2. இப்ப சொல்லுங்க, Z1 Z2ல இருக்கக்கூடிய மாடல் Z1 Z2க்கு ஆங்கிள் மாடுலஸ், Z1 Z2க்கு மாடுலஸ் எடுக்கிறோம். இதான Z1 Z2. காஸ் சைனுக்கு வெளியில இருக்கிறதான மாடுலஸ். வெளியில என்ன இருக்குது பாருங்க. Z1 ஓட மாடுலஸ்னா வெளியில R1 இருந்துச்சு, அது எழுதணும். Z2 ஓட மாடுலஸ்னா வெளியில R2 இருந்துச்சு, அது எழுதணும். Z1 Z2னா வெளியில R1 R2 இருக்குது. அப்ப Z1 Z2 ஓட மாடுலஸ் R1 R2. அப்புறம் modulus Z1 modulus Z2 equal to R1. இங்க பாருங்க, who is R1? Modulus Z1. Who is R2? Modulus Z2. Yes, hence proved. Yes, that's all. சார் இது கஷ்டமா இருக்கு சார். அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வேற வழியே இல்லை, இந்த மெத்தட்ல ப்ரொசீட் பண்ணி ஆகணும். எஸ், அங்க என்ன பண்ணோம்? Z1க்கு ஆங்கிள் எடுத்தோம். ஆங்கிள் என்னது? θ1 எடுத்தோம். Z2க்கு ஆங்கிள் θ2 எடுத்தோம் 3 மார்க்ல. இங்க மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ்னா வெளியில இருக்கிறதா மாடுலஸ். எஸ், அவ்வளவுதான். ஓகே, சார் கம்புக் பேஜ் நம்பர், கம்புக்ல பேஜ் நம்பர் 18, பேஜ் நம்பர் 18, 2 மார்க் வந்து பேஜ் நம்பர் 18. சார் பப்ளிக் எக்ஸாம்ல கம்பல்சரி கம்புக்ல இருந்தா வருமா? அது இந்த ஒரு வருஷம் கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஓகே, எஸ். ஹரிணி பிரணேஷ் வாசாமி. சார் கம்புக் மட்டும், கம்புக்ல எல்லா 2 மார்க், எல்லா 3 மார்க், எல்லா 5 மார்க், எல்லா கிரியேட்டட், எல்லா 1 மார்க் இருக்குது. கம்புக் ஃபுல்லா படிச்சா சத்தியமா சென்டம் வாங்கலாம். கம்புக்ல எல்லா கொஸ்டினுமே இருக்கு சாமி. என்ன சாதாரணமா சொல்லிட்டேன் கம்புக் படிச்சிட்டா? சார் வேர் டு கெட் கம்புக்? ஒவ்வொரு ஸ்கூல், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ஸ்கூல்ல கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல ராஜவீதியில் இருக்கிற ஸ்கூல்ல கொடுக்குறாங்க. ராஜவீதியில் இருக்கிற கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கொடுக்குறாங்க, டவுன் ஹால். வேற டிஸ்ட்ரிக்ட் எங்கேயாச்சும்? வீரபாண்டி சாமி சாப்பிட்டாச்சா? சாப்பிட்ட சாமி, இன்னைக்கு இட்லி சாப்பிட்டேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சாமி அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? மேக்ஸ் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க.
சாமி நான் சார் இது கிரியேட் இல்ல சார் புக்ல அதர் கொஸ்டின்ஸ். எஸ் சாமி அதைத்தான் கிரியேட்டட்ங்கிற ஹெட்டிங்ல கொடுத்துருக்காங்க. ஓகே அதர் கொஸ்டின்ஸ் டேக்கன் ஃப்ரம் திஸ் புக். எஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தீரம். ஏன்னா ஒவ்வொரு சாப்டர்லயும் நிறைய தீரம் இருக்கு. அதுல நம்ம இப்ப தீரம் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த தீரத்துக்கு போயிடலாமா? போலாம். நல்லா இருக்கீங்களா? ஃபைன் சாமி. சார் கம்பல்சரி கொஸ்டின்ல ஓல்டு புக்ல இருந்து கேட்பாங்களா? போன வருஷம் கம்பல்சரி கொஸ்டின்ல சிபிஎஸ்இ புக்ல இருந்து கேட்டாங்க. சிபிஎஸ்இ 12th புக்ல இருந்து கேட்டாங்க. அது கொஸ்டின் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஓகே அதனால நம்ம பெரிய பருப்பு மாதிரி சொல்ல முடியாது, வாய் கொடுத்து மாட்டிக்க முடியாது. எஸ் சொன்னா அது பொய்யாத்தான் இருக்கு, இல்ல குருட்டாம்படியா அது கரெக்ட் ஆகலாம். எஸ் சார் டீச்சர்ஸ் இன் இங்கிலீஷ் சார். ஒரே நிமிஷம் கதை இல்லை, ஒரு உண்மை சொல்லிடுறேன். ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கு. ஒரு கிளாஸ்ல 2 கிளாஸ் கம்பைன் பண்ணி எடுக்குவேன். அதில் 2 நேபாள் பொண்ணுங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ்ல ஒரு வார்த்தை கூட தெரியாது. நீ ஃபுல்லா இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுத்தா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுமா? அறக்குறையா புரியும். தமிழ் எடுத்தாத்தே கொஞ்சம் காதை கொடுத்து கேட்பாங்க. நீ இங்கிலீஷ்ல தசும் புஷ்ணினா அவன் அவ்வளோதான். நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லா தமிழ் தான் எடுத்தேன். கரஸ்பாண்டன்ட் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் போயிடுச்சு, எங்களுக்கு மேக்ஸ் புரியலன்னு கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. அப்புறம் அவர் கூப்பிட்டு கேட்டார். நான் சொல்லிட்டேன், யாரை கேட்டு சார் அந்த பிள்ளைகளை அட்மிஷன் போட்டீங்க? அந்த 2 நான் இங்கிலீஷ் நடத்தினா அந்த 2 பிள்ளைகளுக்கு மீதி 100 பேருக்கு புரியாது. 100 பேர் நல்லா இருக்கணுமா, அந்த 2 பேர் நல்லா இருக்கணுமா? அதனால இனிமேல் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தால் எங்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. இல்ல நீங்க ரூல்ஸ் எல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு அந்த கிளாஸ் வேண்டாம், எனக்கு வேற கிளாஸ் கொடுங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் அது மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபேவரா இருப்பேன், நீங்க கரஸ்பாண்டன்ட்ங்கிறதுக்காகலாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு. என்னவோ பண்ணி தொலைன்ட்டு விட்டுட்டு போயிட்டாரு. சத்தியமா சாமி. என்னடா இப்படி பேசலான்னு நினைக்கலாம், இதுதான் உண்மை. எங்க ஸ்கூல் பசங்களுக்கு தெரியும் சார் எப்படின்னு. சாமி அடுத்த போயிடலாம், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Prove that modulus Z1 by Z2 equal to modulus Z1 by modulus Z2 where denominator not equal to 0. இதுக்கு நான் 2 மெத்தட் நடத்துறேன். உங்களுக்கு எது புரியுதோ அதை எடுத்துக்கோங்க, இல்ல எது ஈஸியா இருக்குது அதை எடுத்துக்கோங்க. ப்ரூஃப் நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிள் நானும் தான் இதை எழுதுவேன். லிசன், இது ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. இது சொல்லுங்க. இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இஸ் இட் ரைட் ஆர் ராங்? சொல்லுங்க மக்களே. கரெக்ட். ஃபால்ஸ். why false? why man false? Z2 கேன்சல் ஆயிருச்சு, அப்ப Z1 equal to Z1 கரெக்ட் தானோ? அம்மா ஜான்சி ராணி, அம்மா மங்கம்மா, ஏன் சாமி தப்பு? சும்மா அடிச்சோட வேண்டியது வாயில வந்தது.1 equal to 1 இல்ல, Z2 cancel, Z1 equal to Z1. yes. இப்ப கவனிங்க. take modulus on both sides. அதாவது LHSக்கு ஒரு மாடுலஸ், RHSக்கு ஒரு மாடுலஸ். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன்ல 2 பக்கம் ஒரே ஆல்டரேஷன் பண்ணா மீனிங் மாறல.
போன தீரம் என்ன சொல்லுச்சு? We can split the modulus for multiplication individually. Multiplication இருந்தா இண்டிவிஜுவலா பிரிக்கலாம். அப்ப அதுதான் அங்க பண்ண போறோம். பாருங்க, இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. அப்ப அந்த மாடுலஸ் இண்டிவிஜுவலா பிரிக்கலாம். பிரிங்க. மாடுலஸ் Z2 equal to Z1 by Z2. இதுக்கு ஒரு மாடுலஸ், அப்புறம் Z2க்கு ஒரு மாடுலஸ். மல்டிப்ளிகேஷன் இருக்கிற மாடுலஸ் Z2 இங்க வந்தா டிவிஷன்ல மாடுலஸ் Z2. அப்ப என்ன ஆயிரு பாருங்க, மாடுலஸ்க்குள்ள Z1 by Z2 equal to, நான் எழுத கரெக்டான்னு பாருங்க. சார் இந்த ஸ்டெப் எப்படிங்க சார் வந்துச்சு? What previous theorem says? We can split the modulus for multiplication individually. பாருங்க, Z1 by Z2, Z2 இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இந்த Z1 Z2க்கு ஒரு மாடுலஸ், அந்த Z2க்கு ஒரு மாடுலஸ். இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு வந்தா டிவிஷன். அப்போ இந்த என்டையர் மாடுலஸ் Z1 by Z2 equal to மாடுலஸ், இங்க என்ன சாமி இருந்துச்சு? Z1. மாடுலஸ் இங்க வந்தா டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் வந்தா டிவிஷன். மாடுலஸ் Z1 by மாடுலஸ் Z2, hence proved. இது பழைய சிலபஸ் உடைய ப்ரூஃப். எஸ், இப்படித்தான் ப்ரூஃப் பண்ணிப்பாங்க. இஸ் இட் ஓகே? do you feel it is comfortable? எஸ் எஸ் எஸ், கமெண்ட் பார்க்காமயே மாத்திட்ட தங்கம். போதுமா? சார் செகண்ட் மெத்தட் சொல்லுங்க. செகண்ட் மெத்தட் அப்படியே வழக்கமா போட்ட அதே மெத்தட். எஸ், என்ன வழக்கமா போட்ட அதே மெத்தட். இப்போ நம்ம என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும்? என்ன அசியூம் பண்ணுவோம்? Z1 அப்படின்னா R1 into cos θ1 plus I sin θ1. Z2 என்ன அசியூம் பண்ணுவோம்? R2 into cos θ2 plus I sin θ2. ரைட்டா? Z1 உடைய மாடுலஸ் சொல்லுங்க. ஏன்னா அங்க மாடுலஸ் தானே வந்திருக்கு. cos sin வரப்ப வெளியில என்ன இருந்துச்சு? R1. Z2 ஓட மாடுலஸ் சொல்லுங்க. cos sin வரப்ப வெளியில என்ன இருந்துச்சு? R2. இப்போ நமக்கு என்ன வேணும்? Z1க்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சாச்சு, Z2க்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சாச்சு. RHS திருப்திப்படுத்திட்டு இப்போ LHS வாங்க. Z1 by Z2க்கு மாடுலஸ் வேணும். அப்போ முதல் Z1 by Z2 கண்டுபிடிச்சா தான் மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியும். Z1 by Z2. Z1 சொல்லுங்க. R1 into cos sinக்கு பதிலா E, நடுவுல பிளஸ் I, ஆங்கிள் 2 θ1. எஸ், க்கு பதிலா cos sinக்கு பதிலா E. ரியல் பார்ட் cos, இமேஜரி பார்ட் sin இருக்கணும். ரியல் பார்ட் sin, இமேஜரி பார்ட் cos இருந்தா கூட இந்த E எழுத முடியாது. You can't proceed further in exponential. Yes, that's very important. Denominatorல Z2 சொல்லுங்க. R2 into ரியல் பார்ட் cos, இமேஜரி பார்ட் sin. அப்ப E, நடுவுல பிளஸ் I, ஆங்கிள் θ2. எஸ், இப்போ R1 by R2 into பாருங்க 8th standard. A power m by A power n னா A power m into A power n னா A power m plus n. A power m by A power n னா A power m minus n. அப்ப E power I θ1 minus I θ2. I காமன் எடுத்துட்டோம்னா θ1 minus θ2. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, Z1 by Z2 equal to R1 by R2 into எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஈங்கனாலே cos sin தான் குறிக்கி. எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி பண்ணாது, இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. ஈக்கு பதிலா cos sin, ஈக்கு பதிலா cos sin. ஐனா பிளஸ் I, ஆங்கிள் என்னது? θ1 minus θ2. இப்போ Z1 by Z2க்கு என்ன எடுக்கணும்? மாடுலஸ் எடுக்கணும். Z1 by Z2க்கு என்ன எடுக்கணும்? மாடுலஸ். cos sin இருந்தாலோ E இருந்தாலோ வெளியில இருக்கிறத மாடுலஸ். Who is outside? R1 by R2. அப்போ மாடுலஸ் Z1 by Z2 equal to மேல R1.
who is R1 பாருங்க modulus Z1 by கீழ R2 பாருங்க who is R2 modulus Z2 hence proved போதுமா yes which is easiest சொல்லுங்க please students எது easy எது easy first easy second easy yes first method yes நான் அதுதான் செய்வேங்க எக்ஸாம்ல yes first method only easy புக்ல எந்த மெத்தட்ல போட்டிருக்காங்க சாமிங்களா டெக்ஸ்ட் புக்ல மேக்ஸ் புக்கே கையில் இல்ல தேடி எடுக்கணும் எங்காச்சு எஸ் புக்கையே காணோம் ஆக்சுவலா அதான் தேடி பார்க்கணும் ரெண்டுமே ஈஸி சார் ஆஹா சூப்பர் சாமி yes அடுத்த தீரம் prove that நாலாவது prove that real part of Z less than or equal to modulus Z கவுனிங்க ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க இது நாங்க எப்படி கான்செப்ட் ஒரு சாப்டர் கான்செப்ட் நடத்துறப்ப நான் எப்படி நடத்தணும்னா நம்பர் வச்சு சொல்லி கொடுப்பேன் பசங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் ஆனா இங்க ஒரு ப்ரூஃப் நம்பர் வச்சு கொடுக்க முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு சொல்லி கொடுத்துட்றேன் கவனிங்க இப்போ Z அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 3 + 4i எடுக்கலாம் அதே மாதிரி Z வந்து 3 எடுக்கலாம் ஏன்னா இது என்ன வார்த்தை ரியல் பார்ட் ரியல் பார்ட்னா ரியல் பார்ட் வர மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி ரியல் வர மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏன்னா இங்க பாரு ரெண்டு கண்டிஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்போ ரியல் பார்ட் ஆஃப் Z லெஸ் தென் மாடுலஸ் Z ஒரு கண்டிஷனா ரியல் பார்ட் ஆஃப் Z ஈக்குவல் டு மாடுலஸ் Z அது ஒரு கண்டிஷனா அப்ப ரெண்டு கண்டிஷன் அதனால தான் ரெண்டு கண்டிஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க இது என்னது ரியல் டேர்ம் வர மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் அண்ட் இமேஜரி கலந்து வரல ரியல் பார்ட் எடுக்கலாம் ரியல் வர மாதிரி பியூர்லி ரியல் வர மாதிரி ஒண்ணு ஓகே சொல்லுங்க மாடுலஸ் Z சொல்லுங்க மாடுலஸா ரியல் பார்ட் மாடுலஸ் Z இருக்கு ரியல் பார்ட் ஆஃப் Z இருக்கு ரெண்டுமே சொல்லுங்க இங்க பாரு Z ல இருக்கக்கூடிய ரியல் பார்ட்னா என்னது I இல்லாத டேர்ம் Z ன்னு இங்க போய் நிப்போ ஏன்னா இதுதான் Z ல ரியல் பார்ட்னா 3 ரியல் பார்ட் ஆஃப் Z கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் மாடுலஸ் Z சொல்லுங்க மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட் ஸ்கொயர் Z க்கு மாடுலஸ் அப்ப Zங்கிறது இந்த ஸ்டெப் ரியல் பார்ட் 3 ஸ்கொயர் இமேஜரி பார்ட் 4 ஸ்கொயர் அப்ப என்ன வரும் 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 9 plus 16 25 ரூட்டுக்குள்ள 25 ரூட் 25 னா 5 இப்ப சொல்லுங்க 3 வந்திருக்குது 5 வந்திருக்குது 3 பெருசா 5 பெருசா 5 தான் பெருசு பார்த்தா திறந்துட்டு இருக்கிற மாதிரி சிம்பிள் போட்டுக்கணும் எஸ் 3 னா யாரு ரியல் பார்ட் ஆஃப் Z லெஸ் தென் 5 னா யாரு மாடுலஸ் Z ஈக்குவேஷன் 1 பாருங்க பாதி ப்ரூஃப் வந்துச்சு ரியல் பார்ட் ஆஃப் Z லெஸ் தென் மாடுலஸ் Z இப்போ Z வந்து பியூர்லி ரியல் வர மாதிரி ஒண்ணு இதுக்கு ரியல் பார்ட் சொல்லுங்க Z ல இருக்கக்கூடிய ரியல் பார்ட்னா I இல்லாத டேர்ம் அப்ப 3ங்கிறது I இல்லாத டேர்ம் அப்புறம் மாடுலஸ் Z சொல்லுங்க மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட் ஸ்கொயர் Z க்கு மாடுலஸ் இதுதான Z அப்ப இதுக்கு தான மாடுலஸ் ரியல் பார்ட் 3 ஸ்கொயர் இமேஜரி பார்ட் இல்லனா 0 ஸ்கொயர் 9 plus 0 9 root 9 னா 3 இப்போ 3 5 கம்பேர் பண்றப்ப 3 சின்னது 5 பெருசு 3 கம்பேர் பண்றப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு என்னது ஈக்குவல் இப்ப 3 னா யாரு ரியல் பார்ட் ஆஃப் Z ஈக்குவல் டு இந்த 3 னா யாரு இங்க பாருங்க மாடுலஸ் Z ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க
சாமிங்களா ரெண்டே கம்பேர் பண்ணுங்க. ரியல் பார்ட் ஆஃப் z லெஸ் தென் மாடுலஸ் z, ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் z. எப்படி மிங்கிள் பண்ணி எழுதலாம்? ரியல் பார்ட் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z. சார் எப்படிங்க சார்? எஸ், அந்த ஈக்குவல் டு மறைச்சிருங்க. ரியல் பார்ட் ஆஃப் z லெஸ் தென் மாடுலஸ் z இங்க இருக்குதா? அந்த லெஸ் தென் மறைச்சிருங்க. ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் z முடிஞ்சது. இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நம்பர்ல சொல்லி காமிச்சேன். எக்ஸாம்பிள் இப்படி பண்ணக்கூடாது. 3 + 4i நீ என்ன பண்றீங்கன்னா எக்ஸாம்ல இதே 3க்கு பதிலா x, 4க்கு பதிலா yன்னு போட்டுக்கோ, வேலை முடிஞ்சது. 3க்கு பதிலா x. அப்ப இந்த பார்ட்டே வராது. 3க்கு பதிலா x. அப்ப 3க்கு பதிலா x. இந்த 5ங்கிறது என்னது? √x + y². இவ்வளவுதான் சாமி ப்ரூஃப். Yes, proof over. Okay. Any doubt? Any doubt, dear students? Sir, second chapter 5 mark public exam attend பண்றதுக்கு கம்புக்குள்ள உள்ள செகண்ட் சாப்டர் 5 மார்க் படிச்சா போதுமா? சத்தியமா போதும். எஸ் சாமி. ஆமாம் லிங்கேஸ்வரன், அது படிச்சா மட்டும் போதும் சாமி. ரியல் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுக்க முடியாது. நோ, z பார் ஈக்குவல் டு z. தீரம் அதான் சொல்லுது. யார் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க? இல்ல, எடுக்கலாம். ஆன்சர் அதே தான் வரும். z பார் ஈக்குவல் டு z. 3யோட கான்ஜுகேட் 3 தான். எடுக்க முடியாதுங்கிறது வேற, சேம்ங்கிறது வேற. எடுக்க முடியும் சாமி. நியூட்டன் ஹாய். சார் சொல்யூஷன் புக்ல இருக்கிற அந்த 2 மார்க் வந்து பேலன்ஸ் ஈக்குவேஷன் போடலாமா? எஸ், போய் சொல்யூஷன் புக் தேடி எடுத்துட்டு வந்த சாமி. சாமி கிளாசிபிகேஷன் தான் வந்திருக்குடா, சொல்யூஷன் புக் கிடைக்கலையேடா. சாமி சொல்யூஷன் புக் நாளைக்கு தேடி எடுத்து வைக்கிற சாமி, பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சாமி. சொல்யூஷன் புக் தேடி பார்த்தேன், எங்க எங்க கிடக்குன்னு தெரியல. டெக்ஸ்ட் புக்கே இல்லை, மேக்ஸ் புக்கே இல்லை. மேக்ஸ் புக்கே இல்லாம மேக்ஸ் வாத்தியாரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். தேடுற சாமி, எங்கேன்னு தேடுறது? நாளைக்கு தேடி எடுத்துட்டா சாமி, நாளைக்கு தேடி எடுத்து வைக்கிறதாங்க. நான் புக்கை பார்க்குறேன் சாமி, நான் பார்த்துட்டு சொல்றேன். தங்க என்னதான் பேலன்ஸ் யூஸ் பண்ணாலுமே டைரக்டா தான் காம்பன்சேட் பண்றாங்க. x1 x2 அது 2 மார்க் லாக் இல்ல சமதான் சாமி. எஸ், அடுத்த தீரத்துக்குள்ள போயிடலாமா? அடுத்த தீரம் இது அதே மாதிரி தான். இப்ப நம்ம சொல்லுங்க, நம்பர்ல செய்யலாமா இல்ல ஜெனரலா செய்யலாமா? ஒரு ஐடியா கொடுங்க. நம்பர்ல அப்படியே சொல்லி காமிச்சிட்டேன். இங்க பாருங்க, நம்பர்ல சொல்லி காமிச்சிட்டேன். இப்ப நான் போல இப்ப அந்த இமேஜரி பார்ட்ஸ் நம்பர்ல செய்யலாமா ஜெனரலா செய்யலாமா? ஜெனரல். சூப்பர் சாமி, அருமடா. You are very clever, dear students. Proud of you. Case 1. Let z equal to x plus iy. Case 2. Z equal to iy.
சார் ஏனுங்க சார் ரெண்டு கேஸ் எடுத்தீங்க? பிகாஸ் that proof that part it is in two parts. என்ன சார் two part? Imaginary part of z less than modulus z, அது ஒரு கண்டிஷன். Imaginary part of z equal to modulus z, ரெண்டு கண்டிஷன். அதனால தான் நான் ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். क्वेश्चन எதை பத்தி பேசுறாங்க? இமேஜினரி பார்ட் பத்தி பேசுறாங்க. அப்ப இமேஜினரி பார்ட் பத்தி பேசுறப்போ ஜெனரலா இமேஜினரி பார்ட் வர மாதிரி ஒரு டேர்ம், அது ஒரு கண்டிஷன். அப்புறம் பியூர்லி இமேஜினரி வர மாதிரி. அப்படியே ரியல் பத்தி பேசினாங்க, அப்போ ரியல் கலந்து வர மாதிரி, ரியல் இமேஜினரி கலந்து வரல ரியல் எடுக்கலாம், அது ஒரு கண்டிஷன். பியூர்லி ரியல் வர மாதிரி ஒரு கண்டிஷன். பியூர்லிங்கிற வார்த்தை ரியலுக்கு யூஸ் பண்ணவே கூடாது, வெறும் ரியல்னாலே பியூர்லி ரியல் தான் அர்த்தம். ஓகே, இப்போ இமேஜரிங்கிறப்ப இமேஜரி வர மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், பியூர்லி இமேஜரி வர மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டு கண்டிஷன். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன எடுக்கணும்? இமேஜரி பார்ட் ஆஃப் z எடுக்கணும். சொல்லுங்க, இமேஜரி பார்ட் ஆஃப் z. zல இருக்கக்கூடிய இமேஜரி பார்ட். இமேஜரி பார்ட்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்னது? y. நிறைய பேர் ஐயும் சேர்ந்து எழுதி வைக்கிறாங்க. ஐயோ சாமி, அதான் பெரிய வருத்தம். இமேஜரி பார்ட்னா என்ன சாமிகளா அர்த்தம்? ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். அப்ப ஐயோட கொஸ்டின் பிளஸ் ஒய். இமேஜ் அப்ப மாடுலஸ் z. மாடுலஸ் z என்னது? zக்கு மாடுலஸ். zங்கிறது எங்க? இங்க. மாடுலஸ்னா we know very well, square root of real part square plus imaginary part square. இப்ப சொல்லுங்க, y பெருசா root over x square plus y square பெருசா? எது பெருசா இருக்கு? y பெருசா root over x square plus y square பெருசா? root over x square plus y square தான் பெருசா இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, x plus iங்கிறது 3 plus i4 எடுத்துக்கங்களா? சமீல பாருங்க, அப்ப xங்கிறது 3, yங்கிறது 4. ரைட்டா? என்ன சொன்னு புரிஞ்சுதா? 3 plus i4 x plus iy ன்னு எடுத்துக்கலாம். அப்ப iங்கிறது 3, yங்கிறது 4. இப்போ என்னது? yங்கிறது 4, yங்கிறது 4. x square plus y square, 3 square plus 4 square, 3 square 9, 4 square 16, 9 plus 16 25, root 25 எவ்வளோ? 5. அப்போ 5. yங்கிறது என்னது? 4. அப்போ 4 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசா. அப்போ 5 பார்த்தா திறந்துட்டு இருக்கு. ஓகே, எஸ். சமீலா புரியுது, ஏன்னா நீங்க ஜெனரலா ப்ரூஃப் கேட்டீங்க. yங்கிறது யாரு? மேல பாருங்க, who is y? imaginary part of z. less than who is square root of x square plus y square? modulus z. ஈக்குவேஷன் நம்பர் 1. அங்க என்ன வேணும்? இமேஜரி பார்ட் ஆஃப் z வேணும். what do you mean by imaginary part of z? z ல இருக்கக்கூடிய ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், z ல இருக்கக்கூடிய ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் y. அப்புறம் இமேஜரி பார்ட் ஆஃப் z. அப்புறம் என்ன வேணும்? மாடுலஸ் z வேணும். zங்கிறது எங்க? இங்க. மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட்டே இல்ல, அப்ப 0 தான். இமேஜரி பார்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் y ஸ்கொயர். 0 square plus y square, y square. Square square root cancel ஆனா y. அப்போ y ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல். பாருங்க, yயும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல். இந்த y னா யாரு? பாருங்க, who is this y? imaginary part of z. equal to who is that y? modulus z. அது ஈக்குவேஷன் 2. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, from 1 and 2. 1 and 2 கம்பேர் பண்ணுங்க. imaginary part of z less than modulus z, imaginary part of z equal to modulus z. அப்ப மிங்கிள் பண்ணி எழுதுங்க. எப்படி மிங்கிள் பண்ணி எழுதலாம்? imaginary part of z less than or equal to modulus z. மேக்ஸ்ல சந்தேகம் வந்தா ரிவர்ஸ்ல போய்க்குங்க. அந்த ஈக்குவல் டு மறைச்சிட்டு சொல்லுங்க. imaginary part of z equal to modulus less than modulus z. பாருங்க, ஈக்குவேஷன் 1. அந்த less than மறைச்சிட்டு சொல்லுங்க. imaginary part of z equal to modulus z. yes, as ஈக்குவேஷன் 2. hence proved. yes, இப்படி தான் ப்ரூஃப் கொடுக்கணும். ஓகே, மார்ச் 2023ல கம்பல்சரி வந்து 2 மார்க்ல இருந்தா கேட்டாங்க தருண். ஓகே, இது புரிஞ்சுதா? லிசன், இதை எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க? ஈக்கு பதிலா காஸ் சைன். அப்பளே 4 தீரத்துல பார்த்தோம். ஈக்கு பதிலா காசைன், காசைன் பதிலா ஈக்கு பதிலா காசைன், காசைனுக்கு பதிலா ஐயா. இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறது அங்க இருக்குது. அங்கேனா புரிஞ்சுக்கோங்க, ராமேக்ஸ் சேனலுக்குள்ள இருக்கு. ஈக்கு பதிலா காசைன், காசைனுக்கு பதிலா இ. அப்புறம் ஐனா இந்த சைன் பக்கத்துல பிளஸ் ஐ.
ஆங்கிள் தீட்டா. எஸ். இப்ப ஹோம்வொர்க் கொடுக்குற சொல்லுங்க. சொல்லுங்க. ஈக்கு பதிலா காஸ் சைன். பிளஸ் ஐயா மைனஸ் ஐயா? மைனஸ் ஐ. ஆங்கிள் ஆல்பா. ஓகே சாமிங்களா? இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. ஈக்கு பதிலா காஸ் சைன். சார் ஏனுங்க சார் இதை செஞ்சு காமிச்சிருக்கிறீங்க? போன வருஷம் கம்பல்சரி இதுதான். ஓகே, அதனாலதான் 4-5 எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன். ஈக்கு பதிலா காஸ் சைன். பிளஸ் ஐயா மைனஸ் ஐயா? மைனஸ் ஐ. அது சைன் பக்கத்துல தான் போடணும். சைன் இந்த பக்கம். அப்புறம் மீதி ஆங்கிள் ஆல்பா பை பீட்டா. எஸ். ஓகே. எஸ். சூப்பர் சாமி. கமெண்ட்ல அருமையா ஆன்சர் பண்றீங்களா சில பேர். நல்ல உன்னிப்பா கவனிக்கிறீங்க தங்கங்களா. போன வருஷம் பப்ளிக்ல 2 மார்க் கம்பல்சரி. எக்ஸ்பிரஸ் இன் a+ib ஃபார்ம். போன வருஷம் 2 மார்க் கிரியேட்டட் கொஸ்டின். ஓகே, கம்பல்சரி. சாமி 8ஆம் கிளாஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது? a பவர் m plus n எப்படி எழுதலாம்? a பவர் m into a பவர் n. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. a பவர் m plus n can be written as a பவர் m into a பவர் n. இல்ல ரிவர்ஸ்ல போங்க. a பவர் m into a பவர் n னா a பவர் m plus n. yes. equal to e பவர் cos theta into பாருங்க, ஈக்கு பதிலா cos sin plus i, நடுவுல plus i. ஆங்கிள் என்னது? தீட்டா. எஸ். இவ்வளவுதான் சாமி. இப்ப என்ன இது உள்ள கொண்டு வைக்கணும்? இது உள்ள கொண்டு வைக்கணும். e பவர் cos theta into cos theta plus i into e பவர் cos theta into sin theta. இது என்ன ஃபார்ம்? a plus ib ஃபார்ம். எஸ். 1,00,000 பேர்ல 10 பேருக்கு கூட இதுக்கு ஆன்சர் எழுத தெரியல போன வருஷம். அதுதான் உண்மை. சார் அப்புறம் எப்படி சார் போன வருஷம் பப்ளிக்ல நிறைய சென்டம் வந்துச்சு? அந்த அசிங்கத்தை சொன்னா அசிங்கம். என்ன அப்படின்னா ஒரு 97, 98 இப்படி மார்க் வாங்கணுங்கள சென்டம் போட்டுட்டாங்க போன வருஷம். எஸ், இதுதாங்க உண்மை. அவ்வளோ கேவலம் நடந்துச்சுங்க போன வருஷம். பப்ளிக்ல 97, 98 இப்படி வாங்கினாங்களா, 96 இப்படி வாங்கணுங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க? அவங்களே சென்டம் போட்டு விட்டாங்க. இந்த கேவலம் எந்த வருஷம் பப்ளிக்லயும் நடந்தது இல்லை. போன வருஷம் இந்த கேவலம் நடந்துச்சு பப்ளிக்ல. எஸ், நிஜமா. கிரேஸ் மார்க் மாதிரியும் கூட கொடுக்குங்கிறது வேற. சென்டம் வராத பேப்பருக்கு சென்டம் போட்டாங்க போன வருஷம். அப்படி வந்த சென்டம் தான் போன வருஷம் நிறையா. ஏதோ நேர்மையாக ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் வாங்கினானே இவ்வளவு தெரியல. பட் மீதி வாங்கின அந்த 90% சென்டம் இப்படி பொய்யா வாங்கின சென்டம் தான். இதுதாங்க உண்மை. சில உண்மை சொல்றதுக்கு பயப்படுறாங்க. நான் சொல்றேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. எஸ், டவுட் வந்தா அந்த சென்டம் வாங்குற பேப்பரை காசு கொடுத்து பாருங்க, அதுல தப்பு இருக்கு. எஸ், ஆமாங்க. டே என்னடா இங்க பாருங்கடா, இப்பதான்டா சொல்லி காமிச்சேன். ஹவு கேன் யூ எக்ஸ்பேண்ட் e பவர் i தீட்டா? ஈக்கு பதிலா காஸ் சைன். இப்பதான்டா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி காமிச்சேன். ஹவு கேன் யூ எக்ஸ்பேண்ட் e பவர் i தீட்டா? ஹவு கேன் யூ எக்ஸ்பேண்ட் e பவர் i தீட்டா? ஈக்கு பதிலா காஸ் சைன். அதே மாதிரி தான் அங்க பாருங்க. ஈக்கு பதிலா காஸ் சைன். பாருங்க, ஈக்கு பதிலா காஸ் சைன், ஈக்கு பதிலா காஸ் சைன். பிளஸ் ஐனா இங்க பிளஸ் ஐ. பாருங்க, பிளஸ் ஐனா இங்க பிளஸ் ஐ. ஐக்கு அப்புறம் எனக்கு தீட்டா, அதத்த அந்த காசுக்கு அப்புறமும் சைனுக்கு அப்புறம் எழுதணும்.
ஐக்கு அப்புறம் என்ன இருக்குது sin தீட்டா. ஐக்கு அப்புறம் என்ன சாமி இருக்குது sin தீட்டா. அப்ப அதத்தை இங்க எழுதணும் sin தீட்டா. ஆமா சாமி ஐக்கு அப்புறம் sin தீட்டா. அப்ப இங்க sin தீட்டா. ஐக்கு அப்புறம் என்ன இருக்குது sin தீட்டா. எஸ் ஆமால்ல. எஸ் சாமிகளா கவனிங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண வேண்டாம். a பவர் m பிளஸ் n a பவர் m இன்டு a பவர் n ஈக்குவல் டு e பவர் cos தீட்டா இன்டு சொல்லுங்க க்கு பதிலா cos sin. க்கு பதிலா cos sin. ஐனா பிளஸ் ஐ. இங்க என்ன ஆங்கிள் ஐக்கு அப்புறம் வரது sin தீட்டா. அப்ப இங்க அதத்தான் எழுதணும். ஓகே சாரி ஆர்வக்கோளர்ல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? ஒரு 4-5 வாட்டி ரிவிஷன் கொடுத்த. ஈக்கு பதிலா பாருங்க காஸ் சைன். ஈக்கு பதிலா காஸ் சைன். அப்புறம் ஐனா பிளஸ் ஐ. ஐக்கு அப்புறம் என்ன இருக்குதோ அது காஸ் சைனுக்கு அப்புறம் உட்கார வைக்கணும். ஐக்கு அப்புறம் எனக்கு சைன் தீட்டா அதான் காஸ் சைனுக்கு அப்புறம் உட்கார வைக்கணும். இப்போ இதுல கொண்டு போய்க்குங்க. இ பவர் காஸ் தீட்டா இன்டு காஸ் ஆஃப் சைன் தீட்டா பிளஸ் ஐ இன்டு இது உள்ள கொண்டு வாங்க. இ பவர் காஸ் தீட்டா இன்டு சைன் ஆஃப் சைன் தீட்டா. இது என்ன ஃபார்ம் பாருங்க. a பிளஸ் ஐபி ஃபார்ம். எஸ் ஆசிக் தேங்க்யூ சாமி. அதாவது இது ஏன் வந்துச்சு எப்படி நம்ம எக்ஸ்பேன்ஷன் பார்க்குறோம். ஆர்வக்கோளர்ல தப்பு பண்ணிட்டேன். சாரி சாரி. இப்போ கரெக்டாக தாங்க ஆசிக். இல்லை சாமி நான் பேப்பர் ரெவல்யூஷனுக்கு போகல சாமி. போன வருஷம் நான் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சாமி. போகல சாமி. Find the value of root I. Okay, Asik. Asik, school question கேட்டிருந்தாங்களா சாமி அந்த question? Find the value of root I. ஆசிக் அது எக்ஸாம்ல கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்களா சாமி? சாமி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்களா தங்கம்? ஆசிக் எதுக்கு லாக் எடுக்கலாமான்னு கேக்குற தங்கம் சொல்றா. எதுக்கு லாக் எடுக்கலாமான்னு கேக்குற. எதுல கேட்டிருந்தாங்க ஆசிக்? 2 மார்க்ல கேட்டிருந்தாங்களா 3 மார்க்ல கேட்டிருந்தாங்களா 5 மார்க்ல கேட்டிருந்தாங்களா ஆசிக்? எதுல கேட்டிருந்தாங்க? சாமி 2 மார்க்ல கேட்டிருந்தாங்களா 3 மார்க்ல கேட்டிருந்தாங்களா 5 மார்க்ல கேட்டிருந்தாங்களா ஆசிக்? சாமி ஒரு அருமையான கொஸ்டின் கேட்டுக்கிறான் தங்க ஆசிக். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் I. சார் அது 4th ரூட் ஆஃப் -1 தானே? இல்ல தப்பு கிடையாது மரியா லூயிஸ். சார் 2 மார்க் கம்பல்சரி. அது பெரிய சம் சாமி. அது ஏன் சாமி 2 மார்க்ல கேட்டாங்க? அதுக்கு இப்ப ஆன்சர் வேணுமா சாமி? இல்ல இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமா? சொல்லு ஆசிக். இப்ப அதுக்கு உனக்கு ஆன்சர் வேணுமா? தண்ணி குடிச்சுக்கிற மூளை வேலை செய்யுதான்னு பார்க்கலாம். Do you want answer for that? சந்துருக் வேணும். ஆசிஸ் இப்ப பார்க்கலாம். நான் எதுக்காக கேட்டேன்னா ஆசிக் அது 2 மார்க்னா ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். 5 மார்க்னா டெரைவ் பண்ணலாம். இப்போ உனக்கு 2 மார்க் வேணுமா 5 மார்க் வேணுமா 2 வேணுமா? திஸ் இஸ் மை கொஸ்டின்.
ஆசிக் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா சாமி? நான் ஏன் 2 மார்க்கா 5 மார்க்கான்னு கேட்டனா 2 மார்க் கேட்டா ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். 5 மார்க் வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு டெரைவ் பண்ணணும். சோ ஒன்லி ஐ ஆஸ்க்டு. ரெண்டுமே வேணுமா? ஓகே. இப்ப யாராவது எனக்கு ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். பாத்துடலாம். யாருக்கு மூளை வேலை செய்யுன்னு பார்க்கலாம். Do you know the formula? Find the square root of a plus ib. Anybody know the formula? 2 மார்க் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. எஸ் ஃபர்ஸ்ட் 2 மார்க் பார்க்கலாம். இதோட ஃபார்முலா யாருக்காவது தெரியுமா? Find the square root of a plus ib. நம்ம புக்ல இருக்கிற ஃபார்முலா. யாராவது ஃபார்முலா சொல்லுங்க. Square root of a plus ib ஃபார்முலா. வீரபாண்டி தெரியுமா? சொல்லு சாமி. What is the formula? Modulus z. ஆஹா. ஓ சார் இல்ல சார் எனக்கு டைப் பண்ற கஷ்டமா இருக்கு சார் அப்படிங்கறே தங்கம். Modulus of z plus half இல்ல சாமி தப்பு தங்கம். Modulus of z plus half இல்ல எங்க சாமி வந்துச்சு உனக்கு? சதீஷ் அவசரப்படாத, சிம்பிளான சம் தான். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். சொல்லுங்க. டைப் பண்ண முடியலையா சாமி? சாமி ஃபார்முலா. ஃபார்முலா கரெக்டா தப்பா? யாராவது சொல்லுங்க. ஃபார்முலா தப்பா கரெக்டா? தங்க நான் போர்ட்ல எழுதின ஃபார்முலா தப்பா கரெக்டா? கரெக்ட். ஓகே. சரி ஆசிஸ், இப்ப நீ என்ன டவுட் கேட்ட? ரூட் ஓவர் ஐன்னு கேட்ட. ரூட் ஓவர் ஐங்கிறது 0 பிளஸ் ஐ. தங்க உங்க வாயிலிருந்து நான் ஆன்சர் வர வைக்க போறேன். சோ ப்ளீஸ் லிசன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐங்கிறது 0 பிளஸ் ஐ இன்டு 1 எழுதலாம். கரெக்டா? ஆசிஸ் என்ன கேட்டான்னா ரூட் ஐ கேட்டா. ஐ நாள் ஒண்ணுதா 0 பிளஸ் ஐ இன்டு 1 நாள் ஒண்ணுதா? ஏன்னா 1 இன்டு ஐ பிளஸ் 0 ஐ மீனிங் மாறல. இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி யாராவது பதில் சொல்லுங்க. ஹூ இஸ் ஏ, ஹூ இஸ் பி? நான் அண்டர்லைன் பண்ணியே வச்சுட்டேன். நீங்க தான் பதில் சொல்லணும். ஹூ இஸ் ஏ, ஹூ இஸ் பி? சாமி சொல்லுங்க. ஹூ இஸ் ஏ, ஹூ இஸ் பி? ஏ யாரு, பி யாரு? சொல்லலாமே. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா கூட கம்பேர் பண்றப்ப ஏ யாரு, பி யாரு? சாமி நீ கேட்ட கொஸ்டின் ஃபைண்ட் த ரூட் ஆஃப் ஐயா, ஃபைண்ட் த ரூட் ஆஃப் ஒன்னா? ஆசிஸ் நீ என்ன சாமி கொஸ்டின் கேட்ட? ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப். பதிலியே காணும். கொஸ்டின் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயா சாமிகளா? டேய் என்னாச்சு? வீடியோ விசிபிளா தானே இருக்கு. நோ கமெண்ட்ஸ் yet. சாமியில பதில் வரலையா? பதிலியே காணுமே. சார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ நான் எழுது கரெக்டா சாமி கொஸ்டின். ஏ இஸ் 0, பி இஸ் ஐ. அருமை அருமை. அப்ப ஆசி கேட்ட சமக்கு ஒரே லைன்ல ஆன்சர் வந்துருச்சு. ஏன்னா 2 மார்க்னு சொன்னா அதனால தான் நான் கேட்டேன். பிளஸ் ஆர் மைனஸ் கவுனிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z. மாடுலஸ் z என்ன சாமி? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்.
ஏய் இப்பதானே சொல்லி கொடுத்தேன் மாடுலஸ் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்க பாருங்க ஏ இதுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம புக்லயே இருக்குது. இது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு டெரிவேஷன் நம்ம புக்ல இருக்கு. ஓகே சூப்பர். இது இப்போ ஏ வர்றதுல எல்லாம் 0 பாருங்க, ஏ வர்றதுல எல்லாம் 0, பி வர்றதுல எல்லாம் 1, ஏ வர்றதுல 0, பி வர்றதுல 1, 0 ஸ்கொயர் 0. அப்ப மாடுலஸ் z கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமா? ஏ வரத்துல 0, பி வரத்துல 1, 0 ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர் 1, அப்போ 0 plus 1 1 root 1 1. அப்போ மாடுலஸ் zனா 1 1 plus a ஏனா 0 by 2 plus I into b na 1 by மாடுலஸ் 1. மாடுலஸ் z இங்க 1 கண்டுபிடிச்சுமே minus a na 0 by 2. அப்போ ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க. plus or minus root 1 by 2 plus I into modulus 1 1 1 by 1 1 root 1 minus 0 1 1 by 2. We can split the root for multiplication division. அப்ப பிரிங்க. root 1 na 1 by root 2 plus I root 1 na 1 by root 2. இவ்வளவுதான் சாமி ஆன்சர். That's all. Yes. இது 2 மார்க் பப்ளிக்ல கேட்டாங்கன்னா எப்படிங்க ராம்குமார் சார் மார்க் கொடுப்பாங்க? எஸ். ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். இப்ப நீ பிரிச்சு காட்டுறவாரு அதுக்கு 1 மார்க். இவ்வளவுதான். எஸ், தட்ஸ் ஆல். அருமை அருமை ரோஹித். ஐடியா கொடுத்தோம்னா ரோஹித் சூப்பரா செஞ்சுட்டான் பாத்தியா? எஸ். அருமை அருமை சூப்பர் சாமிகளா. அப்போ ஸ்கொயர் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு எந்த சம் கேட்டாலும் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கோங்க. பிரம்மாண்டமா பிரமிப்பா யோசிச்சிடாதீங்க. ஏக்கு யாரு பிக்கு யாரு. அதே ரூட்டுக்குள்ள மைனஸ் ஐன்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்க. இப்ப நான் இன்னொரு ஒன் கொஸ்டின் கேட்கிறேன். ரூட் ஆஃப் மைனஸ் ஐ இது எப்படி எழுதலாம்? 0 பிளஸ் ஐ இன்டூ மைனஸ் 1 எழுதலாம். சாமி கரெக்ட் தானோ? minus 1 into I minus I 0 minus I minus I. அப்ப ஏங்கிறது 0, பிங்கிறது minus 1. எஸ். அப்ப இங்க பிங்கிறது minus 1 போடுறப்போ modulus of minus 1 1 மேல minus 1. அப்ப இங்க நடுவுல மைனஸ் வரும். ரூட் ஆஃப் மைனஸ் ஒய்னா நடுவுல மைனஸ் ஐ வரும். எப்பெல்லாம் ஸ்கொயர் ரூட்ல கொஸ்டின் கேட்கறாங்களோ ஆசிஸ் அப்பெல்லாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோ. இப்ப அடுத்த கொஸ்டின். இதுவே போதுமா அல்லது இது 5 மார்க் மெத்தட்ல வேற மெத்தட் வேணுமா? வேற சம் வேணும். கம்புக் பிடிஎஃப் பண்ற சாமி. எஸ் மணிகண்டன் மணி. வா மணி. ஏன் மணி ரொம்ப நாளா வராம இன்னைக்கு வந்துக்கிறேன் சாமி. சார் இ பவர் ஐ தீட்டா ஃபார்முலா ப்ரூஃப் வேணும். எஸ் சார் இதே ப்ரூஃப் 5 மார்க்ல வேண்டும். இல்ல இந்த ஃபார்முலா எப்படி வந்து டெரிவேஷன் வேணும். என்ன சாமி நம்ம வந்து சப்ஜெக்ட் குள்ள டெப்தா போற மாதிரி தோணுது. அது ஒரு இஷ்யூவே இல்ல, பண்ணிரலாம். சார் ரூட் 1 சொல்லுங்க. என்ன சாமி இப்படி கேட்ட? இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுதான் சாமி சொன்னேன். இப்ப ரூட் 1 அப்படின்னு எப்படி எழுதலாம்? ரூட் 1 பிளஸ் ஐ இன்டூ 0ன்னு எழுதலாம். நல்லா கவனி சாமி. அப்ப ஏங்கிறது 1, பிங்கிறது 0 போட்டுக்கோ, அவ்வளவுதான். எஸ், ப்ரூஃப் வந்தாச்சு.
போதும் சாரே. ஓகே, இன்னொரு 1/2 an hour இருக்குடா. இப்போ இது 5 மார்க்ல வேணுமா வேண்டாமா? தட் இஸ் மை கொஸ்டின். ஓ, மணி டெய்லி வருவியா? சாமி என்னடா கமாண்ட் அல்லுது. இப்போ நான் என்ன நடத்துறேன்னு தான் நான் கேட்டேன். எஸ், வேற டவுட்? சாமி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். ஓகே சாமி, ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டியா? சாரே டீச் பண்றது. சார் போலார் ஃபார்ம் சொல்லுங்க. cube root of unity, fourth root of unity. சாமி புக் மெத்தட்ல செய்யணுங்கிற அவசியம் இல்லை. பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் இதை எழுதி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சென்டம் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, புக் மெத்தட்லையும் போல, அதுவும் 100% கரெக்ட். இப்போ நான் சொல்லித்தர மெத்தட்லையும் போல, நம்ம ராம் மேக்ஸ் கைடு, ராம் மேக்ஸ் யூடியூப் சேனல், இது நான் இந்த சிம்பிள் மெத்தட் தான் போட்டிருப்பேன். யூனிட்டின்னு என்னது? 1. கியூப் ரூட்னா பவர்ல 1/3. ஸோ அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் 1 பவர் 1/3. இதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சொல்யூஷன் 1 பவர் 1/3க்கு ஒரு பேர் வைங்க. என்னன்னு பேர் வைக்கலாம்? எக்ஸ்ன்னு பேர் வைக்கலாம். இந்த பக்கம் இருக்கிற பவர் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுறப்ப பவர்ல ரெசிப்ரோக்கல் ஆகுது. அங்க பவர்ல 1/3 இருக்குது. அந்த 1/3 இந்த பக்கம் ரெசிப்ரோக்கலா, இந்த பக்கம் வர்றப்ப ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 1/3 ஓட ரெசிப்ரோக்கல் 3/1. அப்ப x பவர் 3 ஈக்குவல் டு 1. இல்லாட்டி கியூபிங் ஆன் போத் சைட்ஸ். இங்க கியூப் பண்றப்ப x கியூப், அங்க கியூப் பண்றப்ப 3 கேன்சல் 1. என்ன வேணா நினைச்சுக்கோங்க. +1 இங்க வந்தா -1. 1 நாள் 1 தான், 1 கியூப் நாள் 1 தான். a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் a கியூப் மைனஸ் b கியூப்? எனிபடி எல்ஸ்? a minus b into a square plus ab plus b square. இதுதாங்க ஃபார்முலா. எஸ், அது பாட்டுக்கு ஓரமா அப்படியே இருக்கு. இப்போ யூஸ் பண்ணுங்க. a கியூப் மைனஸ் b கியூப், a க்கு பதிலா x, b க்கு பதிலா 1. அப்ப x minus 1 into a க்கு பதிலா x, b க்கு பதிலா 1. a க்கு பதிலா x, a க்கு பதிலா x, b க்கு பதிலா 1. அப்ப 1 into x, x plus b க்கு பதிலா 1, 1 square 1 equal to 0. ரெண்டு ஃபேக்டர், அப்போ ஒவ்வொன்று ஈக்குவல் டு 0 பண்ணிக்கோங்க. -1 ஈக்குவல் டு 0. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. -1 அங்கே போனால் +1. ஏன்னா கியூப் ரூட்னா 3 ஆன்சர் வரணும். ஒரு ஆன்சர் வந்துருச்சு. எக்ஸ் கியூப்னா ஒரு ஈக்குவேஷனுடைய டிகிரி எவ்வளவோ அவ்வளவு ஆன்சர் வரணும். டிகிரி 3 இருக்கு, 3 ஆன்சர் வரணும். ஒரு ஆன்சர் வந்துருச்சு. இன்னும் 2 ஆன்சர் வேணும். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஏன்னா எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 2. அப்போ டிகிரி 2னாலே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை 3 விதமா சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா, அது ஃபேக்டரைசேஷன், ஃபார்முலா, கம்ப்ளீட் தி ஸ்கொயர் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் அப்பப்போ காலவாரி விட்டுரு. ஆனா என்னைக்குமே காலவாரி விடாது ரெண்டு பேர், கம்ப்ளீட் தி ஸ்கொயர் மெத்தட் ஆர் ஃபார்முலா. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா 1 into 1 மல்டிப்ளை பண்ணா 1 வரணும், ஆட் பண்ணா எக்ஸோட கொசன்ட் 1 வரணும். வாய்ப்பே இல்லை. அப்ப ஃபேக்டரைசேஷன் சாத்தியம் இல்லை. அப்ப இது என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? ஃபார்முலா ஆர் கம்ப்ளீட் தி ஸ்கொயர் மெத்தட். ஃபார்முலாக்கு போயிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் கொசன்ட் ஏ, ஏங்கிறது 1. எக்ஸோட கொசன்ட் பி, பிங்கிறது 1. கான்ஸ்டன்ட் சி, சிங்கிறது 1. எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? 10ஆம் கிளாஸ்ல படிச்ச ஃபார்முலா. எக்ஸுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? -b பிளஸ் ஆர் மைனஸ் √/b² -4ac by 2a. பிங்கிறது 1 ஃபார் a1 b1 c1. b1 a1 c1, 1 into 1 into 4, 4 by a1, 1 into 2, 2. அப்போ ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க. -1 பிளஸ் ஆர் மைனஸ் √/-4ங்கிறது -3. ரூட்டுக்குள்ள மைனஸ் வெளியில் வரப்ப i √3 by 2. அப்போ பிரிச்சு எழுதிக்குங்க. பிளஸுக்கு பிரிங்க. -1 பிளஸ் i √3 by 2 -1 minus i √3 by 2. அவ்வளோதான் சாமி, முடிஞ்சது.
எக்ஸ்க்கு 3 ஆன்சர் வந்தாச்சு. தட்ஸ் ஆல். ஐயா தெய்வமே, அனு, என் சாமி, உங்களை மாதிரி 4 பேர் புகழ்றாங்க, 4 பேர் திட்டம் செய்கிறாங்க. ஓகே. சாமி அக்கௌண்ட்ஸு காஸ்ட் அக்கௌண்டிங் வரைக்கும் தெரியும் தங்க. ஓகே. டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், அந்த 3 ரூல் ஆரம்பிச்சு மேக்ஸ் நடத்துறக்கே டைம் இல்லை சாமி. தமிழ், மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் தெரியும் தங்க நல்லா. தங்க அடுத்த எந்த சம் வேணும்? ஐயோ அனு, அப்படியெல்லாம் இல்லை சாமி. தெய்வமே, கமெண்ட் படிச்சுட்டு தங்க. என்னை நீ புகழ்ந்திருந்த, அதனால நான் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு வெளியில சொல்ல சாமி. படிக்கலீங்களே நினைச்சிடாதீங்க சத்தியமா. சார் இந்த மெத்தட்ல செய்யலாமா? சத்தியமா செய்யலாம் சாமி. 4th ரூட் ஆஃப் யூனிட்டி, அது இதே மெத்தட் தான் சாமி. 4th ரூட் ஆஃப் யூனிட்டி, யூனிட்டினா 1, 4th ரூட்னா பவர்ல 1/4. இதுக்கு எக்ஸ்னு பேர் வச்சுக்கோ. 1/4 இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுறப்போ ரெசிப்ரோக்கல், 1/4 ஓட ரெசிப்ரோக்கல் 4/1 by 1 எழுத தேவையில்லை, ஈக்குவல் டு 1. +1 இங்க வந்தா -1. 1 நாள் 1 தான், 1/4 நாள் 1 தான். x/4 எப்படி எழுதலாம்? x² the whole square எழுதலாம். 1/4 எப்படி எழுதலாம்? 1² the whole square எழுதலாம், ஈக்குவல் டு 0. இப்ப என்ன நிலைமை? இந்த பொட்டிக்குள்ள இருக்கிறது a, அந்த பொட்டிக்குள்ள இருக்கிறது b. அப்ப நமக்கு என்ன நிலைமை? a² - b². a² - b², 8ஆம் கிளாஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது? a + b × a - b. ஏனா a + b × a - b. சாமிங்களா கரெக்டா? இந்த பொட்டிக்குள்ள இருக்கிறது a, அந்த பொட்டிக்குள்ள வெள்ளை கலர்ல இருக்கிறது b. அப்ப a² - b²னா பாருங்க, அந்த பொட்டிக்குள்ள இருக்கிறது a-ங்கிறது x² + b-ங்கிறது அது. அப்ப 2 ஃபேக்டர் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றும் ஈக்குவேட் டு 0 பண்ணிக்கோங்க. x² + 1² = 0. 1² னா 1 தானா? x² - 1² னா 1 தான், ஈக்குவல் டு 0. +1 அங்க போனா -1, ஸ்கொயர் அங்க போனா +or - ஸ்கொயர் ரூட். ரூட் -1 எவ்வளோ? I. -1 அங்க போனா +1, ஸ்கொயர் அங்க போனா +or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1, 1. அப்போ அவ்வளவுதான். 4 ரூட்ஸ் ஆர், அல்லது 4th ரூட் ஆஃப் யூனிட்டி ஆர் என்னது? I, -i, 1, -1. அவ்வளவுதான் சாமி. தட்ஸ் ஆல். ஒரே நிமிஷத்துல 5 மார்க் வாங்கிடலாம். சாதாரண a² - b² ஃபார்முலா வச்சு பொழப்பு ஊத்திக்கலாம். ZQ + 8i, இது புக் சம்மதான சாமி. ZQ + Z², ZQ + 8i = 0. இதான கொஸ்டின். ZQ + 8i = 0, இதா கொஸ்டின். சாமி இதுவா கொஸ்டின்? ஈக்குவல் டு 0 வந்திருக்குல்ல. இல்ல ஃபேக்டரைஸ் மட்டும் கேக்குறாங்களா, சால்வ் கேக்குறாங்களா? சாமி நிறைய கமெண்ட்ஸ் சாமி, இன்னைக்கு ஏன்னே தெரியல தங்கம். படிக்க முடியாத அளவு கமெண்ட்ஸ் வருது. நிறைய பேர் உள்ள வர்றீங்களோ? 9 மணி கூட 50 பேர் பார்த்துருக்கிறீங்க ஐயா. சாமி நான் எல்லாம் பண்ற சாமி, டைமே இல்லை சாமிங்களா. இந்த 2 மணி நேரமே ஹரிபரியா ஒதுக்கி கொடுத்து ஓடி வர்ற உள்ள.
சம் யாரும் இந்த சம் கேட்டீங்க ஈக்குவல் டு 0 வருமா வரலையான்னு கேட்டேன், அது அதாவது சால்வா அல்லது ஃபேக்டரைஸான்னு கேட்டேன், அதுக்குள்ள ஓடிட்டீங்க. இந்த சம் வேணுமா வேண்டாமா? யாரோ எக்ஸாம்பிள் 2.36 கேக்குறாங்க. எக்ஸாம்பிள் 2.36. இந்த சம் ஆசிக் வேண்டான்ட்டா. ஆசிக் கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்களா செல்ஃபிஷா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சம் வேண்டான்ட்டுருவாங்க. கரெக்டா சாமி? am I correct? சார் எக்ஸாம்பிள் 2.36 போடுங்க. எஸ். எக்ஸாம்பிள் 2.36 என்ன சொல்லுது பாருங்க. 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1, இன்னொன்னு Z2, இன்னொன்னு Z3. அதெல்லாம் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மேல இருக்கிற வெர்டிசஸ். அதுல அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் Z2 வருது. இரு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் வாயில் அவசாயம் பண்ணா ஒன்னு வட சுட்டா ஒன்னு புரியாது. Who are 3 complex numbers? Z1, Z2, Z3. இதெல்லாம் யாரு? ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ். கரெக்டா? Are the vertices of an equilateral triangle inscribed in a circle? அப்படி போடு அருவால. எஸ். inscribed in a circle என்னது? சர்க்கிள்குள்ள இருக்கிற 3 பாயிண்ட் மேல இருக்கிறது அந்த வெர்டிசஸ். பாருங்க Z1, Z2, Z3 ஆர் நல்லா கவனி, கேர்ஃபுல்லா கவனி, இது ஒரு சூப்பரான சம். Z1, Z2, Z3 ஆர் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அது எப்படிப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர்? ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் an equilateral triangle inscribed in a circle. இந்த டயகிராமே சொல்லிடுச்சு. ஒரு சர்க்கிளுக்குள்ள ட்ரையாங்கிள் இருக்குது, அதாவது அது இன்ஸ்கிரைப் ஆயிருக்கு, அந்த வெர்டிசஸ் பூரா சர்க்கிள்ல டச் ஆயிருக்கு, அதனால தான் இன்ஸ்கிரைப்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறான். அப்புறம் ஒரு வெர்டெக்ஸ் Z1, ஒரு வெர்டெக்ஸ் Z2, இன்னொரு வெர்டெக்ஸ் Z3. அப்புறம் கண்டிஷன் கொடுத்தா, 2 கண்டிஷன். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் Z2, அப்புறம் Z1 கொடுத்துட்டா 1 + I√3. அப்ப Z2, Z3 என்ன? இதுதான் கேள்வி. என்ன கொஸ்டின் எழுதி போட்டது கரெக்டான்னு பாருங்க. இதுக்கு நீங்க கரெக்ட் பதில் சொன்னா தான் உள்ள போக முடியும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தா ஆசி கரெக்டா? ஓகே, கவுனிங்க. சும்மா சம்முக்குள்ள மட்டும் போறதா இல்ல கான்செப்ட் வேணுமா? எனிபடி எல்ஸ் சம்முக்குள்ள மட்டும் போறதா அல்லது கான்செப்ட் சேர்ந்து வேணுமா? கான்செப்ட் வெரி ஈஸி, இல்ல 2 நிமிஷம் சொல்லி கொடுத்துருவேன். டு யூ வாண்ட் கான்செப்ட் ஆல்சோ? ரெண்டும் அருமை கவுனிங்க. தங்கங்களா நல்லா கவுனிங்க. எஸ், நவ் ஐ am teaching you the concept. எஸ், சாமிகளா புரியுதான்னு பாருங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன சொல்லுது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர்கண்ட் என்ன சொல்றா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாயிண்ட் எழுதலாம், ஒரு பாயிண்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதலாம்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க. 1. What is real part? 1. Imaginary part? 0. ILனா 0. சொல்லுங்க. இத பாயிண்டா சொல்லுங்க வாக்கல யாராவது. How can you represent that any complex number as a point? Real part, imaginary part. What is real part here? There is no real part. அப்ப 0. Imaginary part? I ஓட கோஎஃபிஷியன்ட் 1. இங்க 0, ஐன்னு ஓட்டு வச்சிடாதீங்க மகராசங்களா. ரியல் பார்ட்னா ஐ இல்லாத டேர்மே இல்ல, அப்ப 0. இமேஜினரி பார்ட்னா என்னைக்கு x கோஆர்டினேட் ரியல் பார்ட், y கோஆர்டினேட் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட்னா ஐ இல்லாத டேர்ம், இமேஜினரி பார்ட்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். இஸ் இட் கரெக்ட்? எஸ், 0, 1. மணிகண்டன் மணி. ஓகே தங்கல, சூப்பர்டா. எவ்வளவு அறிவாளி நான் என் கிளாஸ்க்குள்ள உட்காருங்க சாமிக. எஸ், நல்லா கவனிங்க. See, we are seeing concept. இப்போ 1, 0 எங்க சாமி இருக்குது?
1, 0. Is it lying on x-axis or y-axis? It is lying on x-axis. 1, 0. 1, 0. அது என்னன்னு சொல்லுவோம்? 1. 0, 1 எங்க இருக்கு? x coordinate 0, y coordinate 1. x coordinate 0, y coordinate இங்கே. அப்ப இது நம்ம 0, 1 ன்னு சொன்னாலும் சரி அல்லது I ன்னு சொன்னாலும் சரி. Yes. Listen. நல்லா கவனிங்க. இப்போ இது known complex numberன்னு வெச்சுக்கலாம். இது unknown வெச்சுக்கலாம். ஒரு known complex numberல இருந்து ஒரு unknown complex number எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்ப அந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் எத்தனை டிகிரி 90 டிகிரி π/2 ஏய் சார் எப்படிங்க சார் 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சீங்க x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி தானா அதனால தான் நான் அப்படி தெரிஞ்ச ரெண்டு நம்பர் எடுத்து ஒன்னு தெரியாதுன்னு அஸ்யூம் பண்ணேன் ஏன்னா கான்செப்ட் இப்படி தான் சொல்லி கொடுக்கிறது கவனிங்க ஏய் புரியுதான்னு பாருங்க ஏய் இதெல்லாம் புரிஞ்சது இல்ல தெரியலனா ரிவைண்ட் பண்ணி பாத்துக்குங்க கவனிங்க ஒரு தெரிஞ்ச நம்பர்ல இருந்து தெரியாத நம்பருக்கு எப்படி போகணும் அப்படினா தெரிஞ்ச நம்பரோட போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சுங்க போலார் ஃபார்ம் அப்படினாலே r into cos theta plus I sin theta இதுதான் போலார் ஃபார்ம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாயிண்ட் எழுதலாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம் எழுதலாம் எல்லாம் ஒண்ணுதான் any complex number can be written as point any point can be written as complex number any complex number can be written as polar form can be written as point கரெக்ட்டா எப்படி வேணா அந்த மூணு வேத்தை மாத்தி மாத்தி சைக்கிளிக் ஆர்டர்ல எப்படி வேணா சுத்திக்கலாம் இப்போ இங்க பாருங்க நாலு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நேரடியான போலார் ஃபார்ம் அந்த நாலு நம்பர் யாரு 1 1 னா cos 0 plus I sin 0 minus 1 னா cos pi plus I sin pi I னா cos pi by 2 plus I sin by 2 minus I னா cos minus pi by 2 plus I sin by 2 நாலு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்னது நேரடியான போலார் ஃபார்ம் அந்த அதாவது அந்த நாலு தவிர எது வந்தாலும் இத தான் பயன்படுத்தணும் நாலு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது 1 minus 1 னா cos pi plus I sin pi எழுதி போட்றதெல்லாம் நாம வெச்சுங்க சாமிங்களா ஏதாச்சும் ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குலாம் யூஸ் ஆகு I அப்படினா cos pi by 2 plus I sin pi by 2 minus I அப்படினா cos minus pi by 2 plus I sin minus pi by 2 இவங்க நாலு பேருக்கு டைரக்ட் போலார் ஃபார்ம் எஸ் இது மனப்பாடம் பண்ணிக்கங்க 1 மார்க்குள்ளே யூஸ் ஆகு என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகு ஓகே எஸ் எழுதியாச்சு அடுத்தது லிசன் 1 இந்த 1 ஓட போலார் ஃபார்ம் என்னது cos 0 plus I sin 0 யாராவது சொல்றீங்களா இன்னைக்கு நம்ம நிறைய சம் அதான் சொல்லி கொடுத்தா எக்ஸ்போனன்ஷியல் இது எப்படி எழுதுறது cos sin க்கு பதிலா e க்கு பதிலா cos sin சொன்னா அதே மாதிரி cos sin க்கு பதிலா e நடுவுல என்ன இருக்குது plus I இந்த வேல்யூ எவ்வளவு ஆங்கிள் என்னது 0 டிகிரி எஸ் அப்போ 1 நாள் ஒண்ணுதா cos 0 plus ஏனா cos 0 டிகிரி 1 sin 0 டிகிரி 0 அப்போ I into 0 0 1 plus 0 1 0 into I 0 anything above 0 1 1 equal to 1 போலார் ஃபார்ம்ல இருந்தால எக்ஸ்பென்ஷன்ல இருந்தால மீனிங் மாறலி பாத்தியா that is the beauty of the mathematics எத்தனை பேருக்கு ரஸ்ட் படிக்க தெரியல இருந்தாலும் உங்களுக்கு சில பேருக்கு அது கடுப்பேத்ததா தோணலாம் சில பேருக்கு ரசனையா தோணலாம் எஸ் புரியுதா all the 5 fingers are not same எஸ் தங்க ஏதாவது புரிஞ்சுதா anybody else எஸ் அருமடா ஜெயக்குமார் டாக்கில் என்ன பேரே தெரியல எஸ் அருமடா சாமி ஓ ப்ரோ நான் காமர்ஸ் குரூப்பா சாமி ஓகேடா தங்கல ஏன் தங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க சயின்ஸ் போய் உங்க சப்ஜெக்ட்குள்ள போய் படிங்கடா எஸ் இப்போ கவுனிங்க எஸ் சாமி டைம் ஆயிடுச்சு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது பாருங்க இருக்குது இன்னொரு 20 நிமிஷம் இருக்குது அதெல்லாம் 10 நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த கான்செப்ட் சம்மோட முடிச்சிடலாம் கவுனிங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒன்னோடைய போலார் ஃபார்ம்ல இருந்து இ ஃபார்ம்க்கு என்ன எழுதிக்கலாம் e பவர் I0 1ல இருந்து போலார் ஃபார்ம் போய் போலார் ஃபார்ம்ல இருந்து எக்ஸ்போனன்ஷியல் போயிட்டு அது e பவர் I0 இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்க பாருங்க known complex number equal to இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் unknown தான் கண்டுபிடிக்கணும் அப்ப known எழுதுனா என்ன பிரயோஜனம் unknown
equal to known. What is known? What is known? Known உடைய exponential form. Known into e power I of அந்த knownக்கு unknownக்கு anti clockwise இருக்கிற angle. இதுதான் சாமி. இங்கே நாம வச்சுக்கோ. சார் இது எப்படி சார் சாத்தியமாகு? அதுக்கு இங்க பாருங்க, known எவ்வளோ 1, unknown எவ்வளோ I. அப்போ அந்த unknown எவ்வளோ I. ஐக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதை வச்சு தான் நம்ம டெக்னிக் நம்மளே ஒரு பேட்டர்ன் ஃப்ரேம் பண்ணி போறோம். How to write unknown? Unknown equal to known complex number. known complex number தான் 1 கூட எழுதிக்கலாம். 1 எழுதுனா மத்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பொருந்தாது. ஏன் சார் 1 எழுத வேண்டியதான் சார்? ஏன் சார் e power I 0 ன்னு எழுதுறீங்கன்னா இங்க 1 எழுதிட்டால் தப்பு இல்ல. அதே மத்த 1 - 1 I - I தவிர வேற ஏதாவது வந்துச்சுன்னா இங்க e power எழுத வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதனால இங்கே எழுதி காமிச்சிட்டேன். So unknown equal to known complex number. known complex number போலார் ஃபார்ம்ல இருக்கலாம். அதனால எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கலாம். நம்ம எக்ஸ்போனன்ஷியல் எழுதிட்டோம். இன்டு இதுதாங்க முக்கியம். unknown equal to known into e power I of அந்த knownக்கு unknownக்கு ஆன்டி கிளாக்வைஸ் இருக்கிற ஆங்கிள். knownக்கு unknownக்கு ஆன்டி கிளாக்வைஸ் இருக்கிற ஆங்கிள் என்னது? π/2. இப்போ சொல்லுங்க, known என்னது? 1. இப்போ நமக்கு என்ன வேணும்? unknown வேணும். unknown I தெரியாது. அப்ப unknown கண்டுபிடிக்கலாமா? சாமியில அங்க கண்டுபிடிக்கிற பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ unknown equal to known. known என்னது? 1. 1 எழுதுனா சரி, e power I 0 ன்னு எழுதுனா சரி. unknown equal to known into e power I of அந்த knownக்கு unknownக்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? π/2. எஸ். 1 into e power I π/2, e power I π/2. இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ண, e க்கு பதிலா cos sin. ஏன்னா எழுது கரெக்டா? e க்கு பதிலா cos sin. I இருந்தா இங்க பிளஸ் I. என்ன ஆங்கிள்? π/2. அது இங்கே எழுதணும், அங்கே எழுதணும். இப்போ சொல்லுங்க, cos π/2, cos 90 டிகிரி எவ்வளோ? 0. sin 90 டிகிரி எவ்வளோ? 1. அப்போ 1 into I plus 0 I. unknown என்னது? I கிடைச்சிருச்சு. எஸ். நமக்கு முதல்ல தெரியும் இங்க 1 தான் காரணம். இது இந்த 0,1 இது I தான். அப்போ ஒரு தெரியாத நம்பர் எப்படி கண்டுபிடிப்ப? தெரியாத நம்பர் ஈக்குவல் டு தெரிஞ்ச நம்பர் இன்டு, பாருங்க, தெரியாத நம்பர் ஈக்குவல் டு தெரிஞ்ச நம்பர் இன்டு e பவர் I ஆஃப், அதாவது e பவர் I ஆஃப் அந்த தெரிஞ்சதுக்கு தெரியாததுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கிற ஆங்கிள் அங்க எழுதுனா அந்த தெரியாத நம்பர் வந்துரு. தெரியாத நம்பர் I. ஆனா அது I நமக்கு முதல்ல தெரியும். ஆனா நம்ம தெரியாத நம்பரா வச்சு கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். இப்போ இந்த டெக்னிக்கை இந்த சம்ல ஃபாலோ பண்ணா வேலை முடிஞ்சுது. எஸ். ஃபாலோ பண்ணிக்கலாமா? கவுனிங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க? மாடுலஸ் z ஈக்குவல் டு 2 ன்னு கொடுத்துக்கிறாங்க. என்ன சாமி கொடுத்துக்கிறாங்க? மாடுலஸ் z ஈக்குவல் டு 2. இது என்ன ஃபார்மட்? மாடுலஸ் z மைனஸ் 0,0 பிளஸ் 0i. சார் 0 into I into 0 0 0 plus 0 0 z minus 0 z. அப்ப மாடுலஸ் z க்கு இப்படி எழுதினாலும் தப்பு இல்ல. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அந்த 2.5 என்ன சொல்லுது? மாடுலஸ் z minus z not equal to r. rங்கிறது ரேடியஸ், அந்த மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறது சென்டர். இதெல்லாம் ஞாபகம் இருந்தா சாமிங்களா? ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸசைஸ்ல சம் செய்யறோம்னா அதுக்கு முன்னத்த எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சம்முக்குள்ள அது பயன்படுத்துவோம். சோ மாடுலஸ் z minus z not equal to r. அப்ப சென்டர் என்னது? 0,0. ரியல் பார்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாயிண்ட் எழுதலாம்ல. அப்ப ரியல் பார்ட் 0, இமேஜினரி பார்ட் 0. அப்ப சென்டர் 0,0, ரேடியஸ் r. அப்ப நாம வரையற சர்க்கிள் எப்படி இருக்கும்? சென்டர் 0,0, ரேடியஸ் r. ரேடியஸ் எவ்வளோ? r. rங்கிறது 2. சென்டர் என்னது? 0,0. சார் எப்படிங்க சார், எந்த தைரியத்தில் சார் இந்த இப்படி டயக்ராம் வரைஞ்சிங்க? மாடுலஸ் z ஈக்குவல் டு 2 அவங்களே கொடுத்துட்டாங்க சாமிங்களா கொஸ்டின்ல. அப்ப z நாள் ஒண்ணுதான், z மைனஸ் 0 பிளஸ் 0 ஐ நாள் ஒண்ணுதான். ஏன்னா இது சிம்பிளை பண்ணா அதான் வருது. அப்ப z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு z நாட்னா சென்டர். அப்ப சென்டர்ங்கிறது 0,0. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சந்திக்கிற இடம் 0,0. அப்ப ஆரிஜின்ல சென்டர் இருக்குது. ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிறது ரேடியஸ். ரேடியஸ் வந்து 2. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துக்கிறாங்க? கொஸ்டின் பாருங்க. 1 plus I root 3.
z1 கொடுத்துட்டா 1 plus I root 3 என்ன கொடுத்துட்டா 1 plus I root 3 அப்போ 1 comma root 3 root 3 என்னது 1.7 xல 1 இது 2 னா 0க்கு 2க்கு நடுவுல தான 1 வரும் 1 அப்புறம் இன்னொன்னு 1.7 அப்போ 1.7 எங்க வரும் கரெக்ட்டா சர்க்கிள் மேல வரும் சோ இது z1 சார் எப்படிங்க சார் கரெக்ட்டா சர்க்கிள் மேல வரும்னு ஜோசின் சொன்னீங்க கண்ணா क्वेश्चन கடிச்சு பாரு क्वेश्चन படிச்சு பாரு என்ன கொடுத்து தொலைச்சிக்கறானுங்க அந்த z1 z2 z3 lies on the are the vertices of an equilateral triangle inscribed in a circle அப்ப அதெல்லாம் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேல இருக்குன்னு சொல்லிக்கறா எதுக்கு மேல இருக்குது சர்க்கம்ஃபரன்ஸ் மேல இருக்குன்னு சொல்லிக்கறா அந்த திமிரல தான் நான் இங்க இப்படி மார்க் பண்ணேன் எஸ் சார் z1 அப்ப z3 z2 அப்ப நம்ம நோக்கமே z2 z3 கண்டுபிடிக்கணும் our aim is to find z1 z2 z3 yes z இன்னொன்னு இப்போ நாம இங்க மார்க் பண்ணிக்கலாம் நல்லா கவனிங்க சாமிங்களா ரொம்ப டெப்த் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் வேஸ்ட் ஆகுங்கிறதா சாமி என்னோட நோக்கம் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற மூணு ஆங்கிளை ஆட் பண்ணா 180 டிகிரி அப்ப மூணு ஆங்கிள் சேமா இருக்கு அப்ப 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி அதே மாதிரி சென்ட்ரல் ஆங்கிள் சேமா இருக்கு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 தானோ அப்ப 360 மூணா பிரிங்க 120 டிகிரி ஒரு டிகிரியை ரேடியனா மாத்தணும்னா பை பை 180 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 6th டேபிள்ல 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அப்ப இந்த ஆங்கிள் 2 பை பை 3 இந்த ஆங்கிள் 2 பை பை 3 சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் ஏன் அப்படினா அப்படியே நாம பாருங்க ஒரு சென்ட்ரல் ஆங்கிள் தான் கண்டுபிடிச்சோம் சென்ட்ரல் ஆங்கிள் என்னது ஆரிஜின் கூட ஒட்டிட்டு இருக்கார் பை பை 2 unknown equal to known into e power I knownக்கும் unknownக்கு இருக்கிற சென்ட்ரல் ஆங்கிள் அத தான் இங்க எழுதணும் 90 டிகிரி தீட்டானா தீட்டான்னு எழுதணும் அதனால தான் நான் அதெல்லாம் பேசினேன் எஸ் சமி இனி சட்டன் சம முடிச்சுக்கலாம் இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதுல ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா 360 டிகிரி இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா போயிருச்சு அதனால அந்த அந்த மூணு ட்ரையாங்கிள் இருக்கிற மூணு ஆங்கிள் சென்ட்ரல் ஆங்கிளும் சேமா இருக்கும் வெர்டிசஸ் கூட அங்க ஃபார்ம் பண்ற ஆங்கிள் அது 60 60 60 இங்க 3 அது 180 இங்காட்டி 60 60 60 பிரிஞ்சது இது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி அதனால 120 பிரிஞ்சது 120 டிகிரிங்கிறது டிகிரி மெஷர் நான் ரேடியன் மெஷர்ல மாத்திக்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் டிகிரி மெஷர்ல வச்சால் தப்பு போட மாட்டாங்க கரெக்ட் தான் எஸ் பைனா 180 by 360 60 into 120 டிகிரி ரைட் தான் இப்ப சொல்லுங்க இப்ப சொல்றீங்களா z1 தெரிஞ்சிருச்சு z2 தெரியாது அப்ப unknown angle எப்படி unknown angle கண்டுபிடிப்பீங்க இது unknown இது known unknown equal to known angle என்னது சாரி known complex number என்னது 1 plus I root 3 அதோட போலார் ஃபார்ம் தெரியுமா தெரியாது அப்படியே 1 ன்னு காட்டி e power I0 ன்னு சிம்பிள் எழுதிட்டோம் அப்ப 1 அந்த 1 plus I root 3 போலார் ஃபார்ம் நாம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் ஓகேவா கவுனிங்க அது சிம்பிள் தான் இப்ப z1 க்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சிரலாம் சொல்யூஷன் இங்க இருந்தா சொல்யூஷன் ஆரம்பிக்குது z1 equal to என்னது 1 plus I root 3 பாருங்க மீனிங் மாறுமா மாறாதா சொல்லுங்க மீனிங் மாறுமா மாறாதா மாறாது ஏன்னா ரூட் 2 உள்ள கொண்டு வாங்க ரூட் 2 கேன்சல் 1 ரூட் 2 உள்ள கொண்டு வாங்க ரூட் 2 கேன்சல் ரூட் 3 மீனிங் மாறாது அந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் மீனிங் மாறாது ஒரு போலார் ஃபார்ம்னாலே ரியல் பார்ட் காஸ் இமேஜினரி பார்ட் சைன் அப்போ காஸ்ல 1 by root 2ங்கிறது பை பை 4 சைன்ல காஸ்ல 1 by root 2ங்கிறது எத்தனை டிகிரி சாமி எத்தனை டிகிரி காஸ்ல 1 by root 2ங்கிறது தங்க கரெக்டா நான் எழுதுறது கரெக்டா 0 1 by 2 0 1 by 2 1 by root 2 காஸ்ல 1 by root 2ங்கிறது கரெக்ட் தான சாமிங்களா பை பை 4 क्वेश्चन கரெக்டான்னு பாரு சாமியில ஃபர்ஸ்ட் क्वेश्चन கரெக்டான்னு பாரு 1 plus I root 3 1 plus I root 3
அப்ப ரூட் 2 போட்டா இங்கே ரூட் 2 போட்டுக்கணும். 1/√2 வேல்யூ வரும், √3/√2 வேல்யூ வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 தான் கரெக்ட். ஓகே, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ஏன் சார் √2 போட்டாலும் மீனிங் மாறலிலோ, ஏனுங்க சார் அழிச்சிங்க? 1/√2க்கு வேல்யூ இருக்குது ராஜா, டேபிள் காலத்துல பார்க்கலாம். √3/2க்கு தான வேல்யூ இருக்குது. √3/√2க்கு டேபிள் காலத்துல வேல்யூ பார்க்க முடியாது அந்த ட்ரிகனாமெட்ரி டேபிள்ல. அதனால தான் இப்படி பார்த்தோம். அப்ப வெளியில இருக்கிற 2 அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு. காஸ்ல 1/2ங்கிறது என்னது? காஸ்ல 1/2ங்கிறது π/3 60 டிகிரி. சைன்ல √3/2ங்கிறது 60 டிகிரி. ஏங்க சார் இதுக்கு காஸ்க்கு பாத்தீங்க, அதுக்கு சைன் பாத்தீங்க, இதுக்கு சைன் பார்த்தா அது காஸ் பார்த்து கூடாது. இல்ல, போலார் ஃபார்ம் தான் எழுதணும். போலார்னா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா, ஐக்கு அப்புறம் சைன் தீட்டா வரணும். அதனால தான் √3/2 சைன் எழுதுனேன். ரியல் பார்ட் காஸ்ல இருக்கணும், அதனால தான் இது காஸ் எழுதுனேன். பைனா 180/3 60, காஸ் 60 டிகிரி 1/2 சைன் 60 டிகிரி. இப்போ எழுதிக்கோங்க. 2 இன்டூ காஸ் சைனுக்கு பதிலா இ, நடுவுல பிளஸ் ஐனா ஐ, என்ன ஆங்கிள் π/3. எஸ், Z1 எழுதியாச்சு. இனி பாருங்க, கடன் சம் முடி போகுது. Z2 unknown. How can you write unknown? Unknown equal to known. knownங்கிறது யாரு? Z1. known into e⁻i of இந்த knownக்கும் unknownக்கும், இந்த knownக்கும் unknownக்கும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கிற ஆங்கிள் 2π/3. அதை இங்க எழுதுவோம். ஏன்னா நம்மளா பேட்டர்ன் கான்செப்ட்ங்கிற பேர்ல பேட்டர்ன் கிரியேட் பண்ணோம். unknown equal to known into e⁻i of இந்த knownக்கும் unknownக்கும் ஆன்டி கிளாக்வைஸ்ல இருக்கிற ஆங்கிள் 2π/3. ஏன்னா பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் எத்தனை டிகிரி? 2π/3 120 டிகிரி. இப்ப வேலை முடிஞ்சது. Z1 சொல்லுங்க. 2 into e⁻i π/3. பக்கத்துல என்ன இருக்குது? e⁻i 2π/3. 8ஆம் கிளாஸ். a⁻m into a⁻n, a⁻m plus n. i⁻3 2 plus i⁻3 e⁻i⁻3 into e⁻i 2π/3 என்ன ஆயிரு? e⁻i⁻3 plus i 2π/3. அப்ப 2i⁻ plus i⁻, 3i⁻3, 3 கேன்சல்னா என்னது? வெறும் π, e⁻i⁻. இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. க்கு பதிலா காஸ் சைன், அந்த பிளஸ் ஐ, அப்புறம் π. காஸ் பையோட வேல்யூ, காஸ் பையோட வேல்யூ -1, சைன் பையோட வேல்யூ 0. அப்ப -1 into 2 -2. பாருங்க, Z2 -2 வந்துச்சு. அதனால தான் நான் டயக்ராம்ல இங்க வரைஞ்சேன். ஆக்சுவலா இந்த Z2 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் டயக்ராம் வரைஞ்சிருக்கணும். ஓகே, அப்ப Z2ங்கிறது என்னது? -2. இப்ப Z3 கண்டுபிடிக்கலாமா? நல்லா கவனிச்சுக்கோ, Z3 ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். இப்ப Z2 தெரிஞ்சிருச்சு, Z1 தெரிஞ்சிருச்சு. அப்ப Z3 கண்டுபிடிக்கிறப்போ Z2வை பயன்படுத்தலாம், Z1ஐயும் பயன்படுத்தலாம். எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன், ரெண்டையும் சொல்லி காமிக்கிறேன். Z3 நல்லா கவனி. unknown equal to, ஏன்னா Z3ங்கிறது தெரியாது, unknown equal to known. Z1 known-ஆ வச்சுக்கலாம். known into e⁻i of knownக்கும் unknownக்கும் ஆன்டி கிளாக்வைஸ்ல இருக்கிற ஆங்கிள். knownங்கிறது Z1, unknownங்கிறது இங்க Z3. ஏன்னா இங்க தான் இதுல இருந்து இருக்கு. எத்தனை டிகிரி? 2π/3 plus 2π/3. ஏன்னா இங்க பாருங்க, இதுல இருந்து Z2 வரை 2π/3, அப்ப Z3 வரைக்கும், அப்ப Z1 ல இருந்து Z3 வரைக்கும் 120 plus 120 240 டிகிரி. 240 டிகிரிங்கிறது 4π/3. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், இப்ப Z2 தான் கண்டுபிடிச்சாச்சு, அப்ப Z2 ல இருந்து Z3 கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம அதே எக்ஸாம்பிள் பண்ண போறோம். பாருங்க, Z3 equal to, அதாவது unknown equal to known. knownங்கிறது யாரு? knownங்கிறது யாரு? Z2 into அப்ப இந்த knownக்கும் unknownக்கும் ஆன்டி கிளாக்வைஸ்ல இருக்கிற ஆங்கிள், knownக்கும் unknownக்கும் ஆன்டி கிளாக்வைஸ்ல இருக்கிற ஆங்கிள் 2π/3. அப்ப e⁻i 2π/3. எஸ், இந்த மெத்தட். Z2 பார்த்து சொல்லுங்க. -2 into e⁻i 2π/3 equal to, அடுத்த பேஜுக்கே போயிடலாமா? -2 into, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. cos 2π/3 plus i sin 2π/3. trigonometry கான்செப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா 120 டிகிரிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்னா என்ன வரும்? நெகட்டிவ் வரும். ஓகே, cos 120 டிகிரி
பிளஸ் I sin 120 டிகிரி. இப்போ ட்ரிக்னாமெட்ரி கான்செப்டுக்குள்ள போகும் சாமி. என்ன வந்திருக்கு? -2 into cos 120 plus I sin 120. All silver teacups. 120ங்கிறது இங்க இருக்கு. இங்க இருக்கு. 90க்கு 180க்கு பிட்ல 120 இருக்கு. 120னா cos 120. cos ஓட நிலைமை இந்த செகண்ட் குவார்டர்ல ஆல் சில்வர். சைன் கொஸ்டின் இந்த cos ஓட நிலைமை நெகட்டிவ். அப்புறம் அந்த ஹரிசாண்டல் கூட தான் கம்பேர் பண்ணணும். அந்த 180க்கு 120க்குள்ள டிஃபரன்ஸ் 60. அப்போ cos 60 பார்க்கணும். cos 60 எவ்வளோ? cos 60 1/2 plus I sin 120. 120ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்னா பாசிட்டிவ். அப்புறம் இந்த 180க்கு 120க்குள்ள வித்தியாசம் 60. sin 60 √3/2. இந்த -2 உள்ள கொண்டு வாங்க. மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 கேன்சல் ஆனா என்ன ஆயிரு? 1. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ரைட்டா? 2 கேன்சல். ஸோ இதுதான் Z3. இது 5 மார்க்ஸ் சம் சாமிகளா? எஸ். யுவகுமரன் டைம் முடிஞ்சுடா தங்க. 10 மணி ஆயிடுச்சுடா. எக்ஸாம்பிள் 2.34 வேணுமா? விஷ்ணுவர்தன் 1 மார்க் வேணுமா? சார் ஒயிட் கலர் போர்டு சார். சாமி என்ன எவ்வளவு எக்ஸைட் பண்றீங்க சாமி? உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்களா? சார் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுதான் சாமி வீடியோக்குள்ளேயே வருவேன். சார் 1 மார்க் சொல்லித்தாங்க. சொல்லித்தர சாமி. சாமிலா நாளைக்கு என்ன வேண்டும்? டுமாரோ வாட் யூ வாண்ட்? என்ன சார் சாப்பிட்டீங்க? இன்னைக்கு இட்லி சாப்பிட்ட சாமி. சார் ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பர் வேணும். கம்புக் படிச்சா சென்டமே வாங்கலாம். த கம்புக். நாளைக்கு கிரியேட்டிவ் குள்ள வந்துடலாமா? சாமிலா நாளைக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இல்லைங்க நாளைக்கு சாப்டர் 2 திரும்ப ரிவைஸ் பண்ணலாமா? 2.7 2.8 நாளைக்கு ரிவைஸ் பண்ணலாமா? சாமில நானே டெசிஷன் எடுத்துட்டா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கமெண்ட் பண்றீங்களே சாமிகளா? நாளைக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணலாமா? 6 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. நாளைக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணலாமா? Sami, we have 6 model question papers in Come book.
நாளைக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் எல்லா சாப்டர் 2 மார்க்ஸ் சால்வ் பண்ணலாம், அப்புறம் எல்லா சாப்டர் 3 மார்க்ஸ் சால்வ் பண்ணலாம், அப்புறம் எல்லா சாப்டர் 5 மார்க்ஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ நாளையில இருந்து என்ன பண்றோம்? சால்விங் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். இல்ல சாப்டர் வைஸ் தான் வேணுமா? எத்தனை பேருக்கு மாடல் பேப்பர் வேணும்? சார் வி நீட் மாடல் பேப்பர், ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். இல்ல நாளையில இருந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போயிட்டான். பாவம் 11th தான் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. சாமி சொல்லுங்க, என்ன 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 சாப்டர் வேணும்? தம்பி எல்லாத்துக்கும் எதிர்ப்பு வருறான். இல்ல மாடல் கொஸ்டின் பேப்பர் வேண்டாம், சாப்டர் வைஸ் போங்கிறீங்க, இல்ல மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணுங்கிறீங்க. சாமிகளா, டேய் ஏன்டா ஜீசஸ் போட்டோ வச்சுட்டு அசிங்கமா பேசுறேன்? நாசமா போன நாய்களா. ஜீசஸ் போட்டோ வச்சுட்டு சாமி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஏன்டா அந்த உங்க மதத்துக்கு களங்கத்தை விளைவிக்கிற? ஏன் சாமி? சாமி ஓகே சாமி, நாளைக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் என்னங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். யாருமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல, டைம் தான் போயிட்டு இருக்குதாங்களா. சாரி சாமிகளா. ஓகே ஆசிஸ். எஸ் ரோகன், அதெல்லாம் கண்டிப்பா சாமி. சரி சாமி, நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நீங்க சர்ப்ரைஸா தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 5th சாப்டரா கிரியேட்டிவ் கொஸ்டினான்னு பாத்துங்க. இப்போ 3 கன்க்ளூஷன் வந்திருக்கு. 5th சாப்டர் ஒரு ஆளு, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஒரு ஆளு, மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு ஆள். ஓகே, நாளைக்கு நான் என்ன தோணுதோ அதை நான் கொடுத்து விட்டுறேன். ஓகே சாமிங்களா, பாய், குட் நைட், லெட் அஸ் மீட் டுமாரோ. பாய்.